எல்லா எண்களுமே குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகு 11 to 19 வரைக்கும் உள்ள எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் 3 இடம்பெற்றிருக்கிறது. அஹத் அஷர் 11, இஸ்னா அஷர் 12, திஸ்அத் அஷர் 19. வேறு எண்கள் இடம்பெறவில்லை. அடுத்து 20, 30, 40, 50, 60 என்று இருக்கிறது அல்லவா? அந்த வகையில இடம்பெற்றது 20, 30, 40, 50, 60, 70, 80, 99 இடம்பெற்றிருக்கிறது. பிறகு 100 என்று சொல்லுவோம். 100, 200, 300, 900 வரைக்கும் இருக்கும். இதிலே இடம்பெற்றது 100, 100, 200, 300, 1000 இல்லா 50, 950 இவ்வளவுதான். அந்த மற்றபடி 400, 500, 600 அந்த சொற்கள் குர்ஆனிலே இல்லை. அடுத்ததாக 1000 என்று எடுத்துக்கொண்டால் 1000 இருக்கிறது, 2000 இருக்கிறது, 3000 இருக்கிறது, 5000 இருக்கிறது, 50000 இருக்கிறது, 1,00,000 இருக்கிறது. 50,000, 50,000, 100,000, 1,00,000 இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்த அஅதாதுன் நிஸப் என்று சொல்வார்கள். அது நிஸப் ஜம்உ நிஸ்பத், நிஸ்பத்துக்கு பன்மை வார்த்தை நிஸப். அஅதாதுல் கஸ்ரத் என்று சொல்வார்கள். எதுக்கு சொன்னா நமக்கு சுலுது, ருபு, சுமுசுன்னு சொல்லுவோம்ல, 3 1, 4 1, 5 1 என்று சொல்லுவோம் அல்லவா? இதை அரபு மொழியிலே அஅதாதுன் நிஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அஅதாதுல் கஸ்ரத் என்று சொல்லுவாங்க. அந்த வகையிலே நிஸ்பு, ருபு, சுலுது, சுலுசானி, ஹும்சு, சுதுசு, சுமுனு இருக்கிறது. அடுத்து உஷுர்னு போட்டிருக்காதுல, உஷுர்னா 10ல் 1. ஆனா இந்த வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை தருகிற மீனிங் உள்ள வேறு ஒரு வார்த்தை இடம்பெறுகிறது. அதுதான் மிஅஷார். நீங்க அந்த இடத்துல உஷுருங்கிறத மட்டும் பிராக்கெட் போட்டுக்கிட்டு மிஅஷார்னு போட்டுக்கிறீங்க. அதாவது அடுத்த லைன்ல மேஷான்னு ஒரு வார்த்தை இருக்கு கடைசியில. அந்த மேஷான்னு அங்க போட்டுக்கிறீங்க. பாத்தி மேஷார்னாலே 10ல் 1 தான். 10ல் 1ங்கிறது இருக்குது. உஷருங்கிற சொல் இடம்பெறாம மேஷாங்கிற வார்த்தை இருக்குது. மேஷா போட்டுக்கிட்டீங்களா? அடுத்த லைன்ல அல் அஅதாதுல் மஅதூலா அப்படின்னு பேரு. அத மாதுன்னு சொன்னா நம்ம தமிழ்ல சொல்லுவோம் 2 2ஆக, 3 3ஆக, 4 4ஆக. ஃபன்குஹு மா தௌபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபான்னு அல்லாஹ் சொன்னாங்க. உங்களுக்கு பிடித்தமான பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறங்க 2 2ஆக, 3 3ஆக, 4 4ஆக. இந்த எண்களுக்கு அல் அஅதாதுல் மஅதூலான்னு சொன்னாங்க. அதில் சாலிஸ் அப்படில இருந்து மஸ்லத் அப்படின்னு வந்திருக்கு. அல்லது சுலாத், மஸ்லத்னாலும் சுலாத்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான், 3 3ஆக அர்த்தம். ராபிஅ 4வது அர்த்தம். அதிலேயே ருபா என்றால் 4 4ஆக. இந்த எண்களுக்கு பேரு அஅதாதுல் மஅதூலா. இது குர்ஆனில் இடம்பெற்றது 3 தான். மஸ்னா, சுலாத், ருபா. 2 2ஆக, 3 3ஆக, 4 4ஆக. அந்த இடத்துல மேஷான் இருக்கு, அதை அழிச்சிருக்கு. ஏன்னா மேஷாங்கிறதே அதாவது நிஸ்பத். அடுத்து அல் அஅதாதுல் வஸ்ஃபியா அப்படின்னு இருக்குது. அஅதா வஸ்ஃபியான்னு சொன்னா 3வது, 4வது, 5வது என்று சொல்லுவோம் அல்லவா? இதுக்கு அஅதாதுல் வஸ்ஃபியான்னு பேரு. அஸ்ஸாலிஸ், சாலிஸ், ராபிஅ, ஹாமிஸ். இது சிபத்தா தான் வரும். ஹாதா ரஜுலுன் ஹாமிசுன், இவன் 5வது மனிதன். இது சிபத்தா தான் வருது. இப்படி சிபத்தா வரக்கூடியது அஅதாதுல் வஸ்ஃபியா அப்படின்னு பேரு. இதுல என்னென்ன எண்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னா வாஹித் இருக்கிறது, சானி இருக்கிறது 2வது, சாலிசு 3வது, சாதிசு 6வது, சாமினு 8வது. இந்த இடத்துல ராபிஅன்னு போட்டுக்கிறங்க. ராபின்னு இருக்குது. இது டிடிபில விடப்பட்டிருக்கு. எண்கள்ல பல வகை உண்டு. அதில் எல்லா வகையுமே குர்ஆனில் உண்டு. ஏன்னா முதலாவதாக எடுத்துக்கொண்ட அந்த 3வது பக்கத்துல இதை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த முதலாவது வகை அல் அததுல் முஃபரத். அந்த அததுல் முஃபரத் சொன்னா தனித்த எண்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க பொதுவா நம்ம முஃபரதுன்னு சொன்னா முஃபரது, தத்னியா, ஜம்மு அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த கருத்தங்க சொல்லப்பட்டது. இங்க வந்து அததுல் முஃபரத்னா தனி எண்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தஜ்னியா ஜம்முக்கு மாற்றமானதுன்னு அல்ல. நம்ம அததுல் முரக்கம்னு பின்னால் படிக்க போறோம். அதுக்கு மாற்றமானது அததுல் முஃபரத், தனி எண்கள். இப்போ உதாரணம் சொல்றதா இருந்தா 1 இருந்து 10 வரைக்கும் எண்கள் வாஹித், இஸ்னான், சலாசா எல்லாம் தனித்தனி எண்கள் தான். இதுக்கு அததுல் முஃபரத். இந்த வகை குர்ஆனிலே உண்டு. இரண்டாவது வகை அததுல் முரக்கப். முரக்கப் இணைக்கப்பட்ட எண்கள். 2 எண்கள் இணைக்கப்பட்டு ஒன்றுக்கு பேரா இருக்கிறது. உதாரணத்துக்கு 11 அப்படின்னு சொல்றதா இருந்தா அஹத அஷரன்னு சொல்லுவோம். அஹது அஷர 2 வார்த்தை 2 இணைக்கப்பட்டு 11 என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இது அததுல் முரக்கப் என்று பெயராகும். இந்த 11 இருந்து 19 வரைக்கும் அப்படி இருக்கிறது. இது அததுல் முரக்கப். இந்த அததுல் முரக்கபும் குர்ஆனிலேயே உண்டு. அடுத்து அஜாதுல் உகூத். நம்ம 20, 30, 40 சொல்றோம் அல்லவா, அதுக்கு பெயர் அரபி மொழியில அஜாதுல் உகூத்னு சொல்லுவாங்க. அகது ஜம்முஹு உகூத், அதுக்குள்ள ஜம்மு. இந்த அக்கதுன்னு சொன்னா இந்த விரலுக்கு மத்தியில் இருக்கு பார்த்தீங்களா இடைவெளி, இதுக்கு சொல்லுவாங்க அக்கது அப்படின்னு சொல்லி. இந்த 20, 30ங்கிறது எல்லாம் இதுல தான் எழுதுவாங்க. 10 இந்த விரல்களால் 10 எண்ணிட்டு இங்க வந்துட்டாக்க 10 முடிஞ்சுன்னு அர்த்தம். மறுபடியும் 10 எண்ணிட்டு 20க்கு இங்க வந்துடுவாங்க. இந்த 20, 30ங்கெல்லாம் இந்த அக்கத்துல தான் கை வைப்பாங்க. அந்த காலத்துல மாடு வாங்குவதற்கெல்லாம் சந்தையில துணி போட்டு மூடிகள் தான் விரல் மட்டும் பேசும். கட்டுப்படி ஆகாதுங்க அப்படி வர அவரு நமக்கு ஒண்ணுமே புரியாது, உள்ளுக்கு வேலை நடக்கும். அப்ப அங்கங்க கை வச்சாக்கா 20, 30ங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. அந்த இது அஜாதுல் உகூத் பேர். ஏன்னா அக்கதை கொண்டு எண்ணுவதால் அதுக்கு அஜாதுல் உகூத். 20 இருந்து 90 வரைக்கும் 20, 30, 40, 90 வரைக்கும் இராது. இந்த வகையும் குர்ஆனிலே உண்டு. அடுத்ததாக அல் அததுல் மஅதூஃப், அத்வு செய்யப்படுகிற அதது இருக்கு. உதாரணத்துக்கு 21 என்று சொல்றதா இருந்தா அஹது 20 அது மௌதுல தான் வரும். 21 இருந்து 29, 31 இருந்து 39 எல்லாம். இப்போ 33 சலாசூன் அத்வு மஅதூஃபா தான் வரும். இந்த வகையும் குர்ஆனிலே உண்டு. அடுத்ததாக அஜாதுல் குசூர், மேற்கனவே சொன்ன நிஸ்பத்து கஸரத்து சொன்னல்லவா, 3 1 4 1 அதுவும் குர்ஆனிலே உண்டு. எல்லா வகையும் இருக்கிறது குர்ஆனிலே. சரிங்க, 0 இருக்கிறதா, சைபர் அது குர்ஆனிலே இருக்கிறதா? கிடையாது. சைபர்ங்கிற வார்த்தை குர்ஆனிலே இல்லை, ஆனா ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதுக்கு சுஃபர், அரபி மொழியில அந்த 0க்கு சுஃபர்பாங்க. அதைத்தான் நம்ம எல்லாம் இப்ப சைபர் சைபர்ங்கிறோம். அது அரபி சொல்லுதான் அது. அதனாலதான் அது சஃபர் மாதத்துக்கு கூட இதுல வந்த வார்த்தை தான் சஃபர், முஹர்ரம் சஃபர். ஏன்னா சுஃபர்னா பூஜ்யம் தானே, ஒண்ணு இருக்காது. சஃபர் மாதத்துல எந்த காரியத்தையும் நடத்த மாட்டாங்க, பூஜ்யமாவே இருக்கும். அதனாலதான் மாதத்துக்கு அந்த பேரே வந்தது சஃபர் அப்படின்னு சொல்லி. வேற காரணமும் இருக்கிறது அந்த மாதத்துக்கு சஃபர் என்பது. மற்ற காரணங்கள் உண்டு, அதுல இது ஒரு காரணம். சரி, சுஃபர். இப்ப நம்ம இங்கிலீஷ்ல வந்து 0 அப்படின்னு சொல்றோம். சைபரும் தெரியுது அரபி சொல்லி, 0வும் தெரியுது ஆங்கில வார்த்தை. ஆனா தமிழ்ல என்னங்க சொல்றது அது பெரும்பாலானவங்களுக்கு தெரியறது இல்லை. நிறைய வார்த்தைகள் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ் என்னன்னு கேட்டா தான் தெரியாது. அப்படி இருக்குது அல்லவா. இதுக்கு தமிழ்ல சுண்ணம் அப்படிம்பாங்க. சுண்ணம்னா சைபர்னு அர்த்தம். சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூனியம் என்றாலும் சுண்ணம் என்றாலும் சைபர்னு அர்த்தம். இது ஹதீஸிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் இறைவன் வெட்கம் உள்ளவன், கண்ணியமானவன். நீங்கள் ஏதாவது கேட்டால் இல்லை என்று சொல்வதற்கு அவன் வெட்கப்படுவான். நீங்கள் கேட்டுவிட்டால் உங்கள் கையை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான், சிஃபராக அனுப்ப மாட்டான், 0வாக ஆக்க மாட்டான், கேட்டதை கொடுப்பான். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிஃபர் என்ற வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். இது அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5வது பக்கத்தில் இது இருக்குது. நமது மார்க்கத்தில் இந்த எண்ணிக்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணம், 2 உதாரணத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி என்று கேட்டா, தொழுகை என்று எடுத்துக்கிட்டா சுபூர் தொழுகை 2 ரக்காத், லுஹர் தொழுகை 4 ரக்காத், அசர் தொழுகை 4 ரக்காத், மக்ரிப் தொழுகை 3 ரக்காத், இஷா தொழுகை 4 ரக்காத். இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஷரியத்திலே. ஒருவர் இந்த லுஹர் தொழுகை என்று வைத்துக் கொள்வோம், 4 ரக்காத்துக்கு பகரமாக 3ஆக குறைத்தார், தொழுகையை கூடாது என்கிறோம். அல்லது 4ஐ 5ஆக அதிகரித்தார், அப்பொழுதும் தொழுகை கூடாது என்றுதான் சொல்லுவோம். பக்கங்கள்
பக்கம் கீழே கீழே நன்றி. இனிமே அந்த பக்கத்தினுடைய முதல் வார்த்தையை சொல்றேன், அதை வச்சு நீங்க சரி. இப்போ பாருங்க, இந்த அஹம்மியத்துல் அதத் ஃபி ஷரீஅத்தில் இஸ்லாமியா அப்படி இருக்கிறதல்லவா, அந்த அந்த பகுதியை தான் நம்ம படிக்கணும். மார்க்கத்தில் எங்களுக்குண்டான முக்கியத்துவம். இப்ப நுகர் தொழுகையை ஒருவர் 5 ரக்காத்துகளாக தொழுதால் தொழுகை கூடாது என்கிறோம். ஏன் சொல்ல வேண்டும்? 3ஆக குறைத்தால் ஒரு ரக்காத்து குறைகிறது, தஸ்பீஹாத்து குறைகிறது, ருக்கூஉ குறைகிறது, சஜிதா குறைகிறது, சரிதான் கூடாது என்கிறோம். சரி, ஏன் 5ஆக அதிகப்படுத்தினாலும் கூடாது? ஒரு ரக்காத்து அதிகப்படுத்தினாலே அல்லாஹ்வுடைய திக்ரும் அதிகமாகிறது, ருக்கூஉ அதிகமாகிறது, சஜிதா அதிகமாகிறது. அல்லாஹ்வை அதிகமாகத்தானே நாம் வணங்குவதற்கு வாய்ப்பை தருகிறது 5வது ரக்காத்து. ஏன் தொழுகை கூடாது என்கிறோம் என்றால், மார்க்கம் விதித்ததை இவர் மீறுகிறார். அதாவது மார்க்கம் சொன்னது நுகர் என்பது 4 என்று இவர் கூறுகிறார் 5 என்று. கூடாது மார்க்கத்திலே. இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த எண்ணிக்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் மார்க்கத்தில் இருக்கிறது. 3 தான் 3 தான். ஒரு ஆள் சொல்றாரு, நான் சுபு தொலை 4 ரக்காத்து தொழுதேன், 2வது தானே அதிகமா தொழுதேன். கூட தொலைவு கூடாது, போ மறுபடியும் தொழுதுட்டு வா, 2 ரக்காத்து தான். எண்ணிக்கைக்கு மார்க்கம் அதிகப்படுகிறது. அப்படிதான் அந்த தவாப் செய்வார்கள் அல்லவா, காபாவை 7 தடவைகள் தவாப் சுத்தி வர வேண்டும். 7 தடவைகள் சுற்றினால்தான் ஒரு தவாப். சுற்றுவதற்கு ஷவுத்து அஷ்வாத்துன்னு சொல்லுவாங்க. 7 தடவை சுற்றுறதுக்கு 7 தடவைகள் சுற்றினால் ஒரு தவாப். 7 தடவை சுற்றும் போது 7 தவாப் செஞ்சுதான் சொல்லக்கூடாது. 7 தடவை சுத்தினா ஒரு தவாப். இப்போ ஒருவர் 6 தடவைகள் சுற்றி வந்தார், தவாப் செய்தாரா? இல்லை, இல்ல நாங்க சுத்தி வந்தானே. சுத்தி வந்தீங்க, தவாப் செய்யல. தவாப் சொன்னா 7 தடவை வரணும். எண்ணிக்கைக்கு மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதுபோன்றுதான் சஃபா மர்வாக்கு மத்தியிலே 7 தடவைகள் சை தொங்கோட்டம் போடுறோம் அல்லவா, அதுவும் அசுவாத்து தான். 7 தடவைகள் இங்க வந்தா தான் ஒரு சாயாவா ஆகும். அப்போ எண்ணிக்கைக்கு முக்கியங்கிறதுக்கு ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லி தருகிறேன். ஆனால் அடுத்த பக்கத்துல கைருல் மஸ்ஜித் இருக்கிறது அல்லவா, அங்க அதே போல கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது அங்க, அடுத்த பக்கம் வத்திமுல் ஹஜ்ஜ இருக்கிறது அங்க. ஏன்னா அந்த எண்ணிக்கைக்கு மார்க்கம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு தலைப்பிலையும் இருக்கிறது. கஃபாரத்துல் யமீன், சத்தியம் செய்துட்டா அதற்குண்டான பரிகாரம், தலாக்குடைய இத்தா, வஃபாத்துடைய இத்தா, மரணம் ஆகிட்டா அந்த மனைவி இத்தா இருப்பாங்க, அந்த இத்தா. அதே போல ஜக்காத்துடைய சட்டம், ஈலாவுடைய சட்டம், உலூனுடைய சட்டம். அதே போல ஒரு பெண்மணி தனி மகரம் துணை இல்லாமல் சபர் செய்வது, அதுக்குண்டான சட்டம். அந்த நாய் பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் எத்தனை தடவைகள் சுத்தம் செய்ய வேண்டும், அந்த சட்டம். அது தவாப்புடைய சட்டம், ஜனாசா தொழுகையினுடைய தக்பீராத்துகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். அந்த மார்க்கத்துல எண்ணிக்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறாரு. எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸ்களும் தாங்க இருக்குது. அடுத்து வாங்க, ஆயாத்துல் குர்ஆனி அல்லதி துக்ரத் ஃபீஹா அல் அஅதாத், எண்ணிக்கை கூறப்பட்ட வசனங்கள் அப்படின்னு அங்க தலைப்பிடப்பட்டது. இப்ப எல்லாம் சொன்னோம், 3 இருக்குது, 5 இருக்குது, 10 இருக்குன்னு சொன்னோம். அந்த வார்த்தை இடப்பட்ட ஆயத்து என்ன, அது இங்க கொண்டு வந்திருக்கு எல்லாரும். ஆனா ஒரு எண்ணு பல இடங்கள்ல இருக்கலாம். அப்ப எல்லா ஆயத்தையும் கொண்டு வந்திருக்க மாட்டேன். என்னென்ன எண்கள் இருக்கிறதோ அதுல சலாதா அப்படின்னு சொன்னா பல இடங்கள்ல இருந்தாலும் ஒரு வசனத்தை கொண்டு வந்திருப்பேன். இப்படி எல்லா எண்களுக்கும் உங்க வசனங்கள் இருக்கிறது. அதுக்கு அடுத்து வாங்க, அதாவது நிஸ்பு சுலுசு சுலுசான் என்று ஆரம்பிக்கும். அந்த இடத்துல இருக்கிறதுங்க. இதுல அந்த அதது என்கின்ற சொல்லுக்குண்டான விளக்கம் இருக்கிறது. நம்ம தமிழ்ல எண் என்றும் சொல்லுவோம், எண்ணிக்கை என்றும் சொல்லுவோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதே போலதான் அரபி மொழியில அதது, ரகம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டும் ஒண்ணல்ல. அதது என்றால் எண்ணிக்கை, ரகம் என்றால் எண். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, எத்தனை என்ற கேள்விக்கு பதிலாக வந்தால் அது அதது, என்ன என்ற கேள்விக்கு பதிலாக வந்தால் அது ரகம்.
உதாரணத்துக்கு இந்த பள்ளிவாசல் இருக்குது, பள்ளிவாசல்ல வாசல் கம்மியாக தான் இருக்குது. சரி, ஒரு ஹால் இருக்கும் வச்சுக்கிறோம், ஒரு அரங்கம் இருக்குது. அந்த அரங்கத்துல எத்தனை வாசல்கள் உண்டு, எத்தனை பாபு உண்டு? இப்போ உதாரணத்துக்கு 7 வாசல்கள் இருக்குன்னு வச்சுக்கிறோங்களேன். 7 என்று பதில் சொல்லுவீங்க. இது அதது. எத்தனை என்ற கேள்விக்கு பதிலாக வருகிறது. இது அதது. நீங்க எந்த வாச வழியாக போனீங்க, 3வது நம்பர் டோர் வழியாக உள்ள போன, இது ரகம். நீங்க 7 வாசல்கள் உண்டுன்னு சொன்னது அதது. நான் 3ஆம் நம்பர் கேட் வழியா போனேன் என்று சொன்னீங்க, இது ரகம். ஏன்னா என்ன எந்த பதிலாக. உதாரணம் இன்னொன்னு சொல்லலாம். உங்கள்கிட்ட ஹாத்திப் இருக்குது, செல்போன் இருக்கு. உங்கள்கிட்ட நான் கேட்கறேன், உங்கள்கிட்ட எத்தனை ஹாத்திப் இருக்குது, நீங்க செல்போன் எத்தனை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறேன். ஒரு ஆட்டம் 3 இருக்கு, 3 இருக்கிறது. இது அததான் ரகுமா, அதது. அத எத்தனைங்கிற கேள்விக்கு தான் பதிலா வருது. அதனால 3 இருக்கிறது, 3 செல்போன். சரி, உங்க செல்போன் நம்பர் சொல்லுங்க. 9841111367. இது ரகம். இதுக்கு அததுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது என்னங்கிற கேள்விக்கு, எந்த அப்படிங்கிற கேள்விக்கு பதிலா வருது. இதுதான் வித்தியாசம். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்துக்கலாம். இப்போ ரயில்வே பெட்டி, ரயில் இருக்கு, 23 பெட்டி இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. நீங்க வந்து ட்ரெயின்ல எத்தனை கோச் இருக்கு, எத்தனை பெட்டி இருக்கு? 23 பெட்டி. இது அதது, 23ங்கிறோம். எத்தனைங்கிற கேள்வி பதில். நீங்க எந்த கோச்சில் வந்தீங்க? S4ல வந்தேன். இது ரகம். இது அததுக்கும் ரகமுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, அததுங்கிறது அத்த என்ற செயலுடைய மஸ்தர். அத்த யுது அததன். அத்தன்னா எண்ணினா, அதோட மஸ்தர் தான் அதது. அந்த அததை தான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அதற்கு பிறகு இந்த வாரிசுரிமை சட்டத்துல இந்த எண்களை சரி பண்றதுக்கு வேண்டி தஸ்ஹீஹுல் மஸ்அலா அப்படின்னு ஒண்ணு இருக்குது. தவாஃபுக், தமாதுல், தபாயுன், தசாருஜ் இதெல்லாம் இருக்குது. ததாஹுல் அப்படிலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் பின்னாடி முத்தாலா பண்ணிக்கலாம். சரி, அடுத்து அப்படியே தள்ளிக்கிட்டே வாங்க, பக்கத்தை கொண்டுட்டு வாங்க. அல் இஅஜாஸ் ஃபி அஜாயிபில் அர்காம் ஃபில் குர்ஆனில் கரீம் அப்படி தலைப்பு இருக்குதா? அந்த இடத்துல இப்போ இறைவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தருகிறார். குர்ஆனிலே இடம்பெற்ற சில எண்ணிக்கைகள் சரிசம அளவிலே இருக்கும். இதுல பல வகை இருக்கு. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் எதிர்ச்சொல் என்றிருக்கும். இந்த இரண்டுமே சம அளவில் எண்ணிக்கை இடம்பெற்றிருக்கும். அப்படியும் உண்டு. அதே போன்று ஒரு வார்த்தை, அதன் தொடர்புள்ள இன்னொரு வார்த்தை, இந்த இரண்டுடைய எண்ணிக்கையும் சரிசம அளவில் இருக்கும். தொடர்பு இருந்தாலும் சரி, எதிர்ச்சொல்லா இருந்தாலும் சரி. இதுல சிலவற்றை பார்க்கின்ற போது நாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம். அதில் ஒரு சிலவற்றை இங்கே நான் தொகுத்து தந்திருக்கிறேன். முதலாவதாக பாருங்க, அந்த நம்பருடைய வரிசை லெப்ட் சைடு இருக்கு. 1 2 3ங்கிறத லெப்ட் சைடுல பார்த்துக்கலாம். இங்க துன்யா, இவ்வுலகம் என்பதற்கு துன்யா என்கிறோம். அதற்கு எதிர்ச்சொல் என்ன? ஆகிரத். துன்யா என்கிற சொல் 115 இடங்களில் இடம்பெற்றுள்ளது அந்த குர்ஆனிலே. அதற்கு எதிர்ச்சொல் மறு உலகம், ஆகிரத்து 115 இடங்கள். அதே போல பாருங்க, மலக்கு இப்லீஸ் ஷைத்தான், ரெண்டு ஒண்ணுக்கு முரண் தான். ஏனென்றால் மலக்கு மனிதனை நல்லது செய்வதற்கு தூண்டுவார், இப்லீஸ் மனிதனை தீயது செய்வதற்கு தூண்டுவார். அதனால இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. அது பாருங்க, மலாயிகா மலக்குங்கிற சொல்லி 88 இடங்கள், ஷைத்தான் என்கிற சொல்லும் 88 இடங்கள். நபிமார்கள் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வந்தார்கள். நபிமார்கள் மனிதர்கள் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. அந்த நபிமார்கள் என்பதே 50 தடவைகள் இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் நேர்வழி காட்ட வந்தது மக்களைத்தான், நாசு, அதுவும் 50 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல குழப்பம், ஃபசாது சொல்லுவோம். அதை சரி செய்வதற்கு ஸலாஹ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபசாதுங்கிற சொல் 50 இடங்கள். அதற்கு எதிர்ச்சொல் சரி செய்தல் என்பது ஸலாஹ், அதுவும் 50 இடங்கள். அப்புறம் அந்த இப்லீஸ் 11, இப்லீஸ் பாதுகாப்பு பெறுகின்ற அந்த வசனங்கள், அதுவும் 11. அடுத்து முஸ்லிம்களுடைய கடமை ஜிஹாது செய்வது. அந்த ஒன்று கொண்டு தொடர்புள்ளது. எந்த முஸ்லிமா இருந்தாலும் ஜிஹாது மனப்பான்மையோடு தான் வாழ வேண்டும். ஆகவே இறைவன் முஸ்லிம்ங்கிற சொல்லை 41 இடங்களில் அமைத்தான். அவர்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய ஜிஹாதையும் 41 இடங்களில் இறைவன் அமைத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் ஷரீஅத்தை கொண்டு வந்தார்கள். ஷரீஅத் என்கின்ற சொல் குர்ஆனிலே 4 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஷரீஅத்தை கொண்டு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையும் 4 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. மனிதர்களிலே 2 இனங்கள், ஆணினம் பெண்ணினம். பெண்ணினத்துக்கு இம்ராத்தி, ஆணினத்துக்கு ரஜுலி. இந்த இரண்டும் சரிசம அளவில் இடம்பெற்றிருக்கிறது. இம்ரத்திங்கிற சொல் 24 இடங்கள், ரஜுலி என்பதும் 24 இடங்கள். அதே போல பாருங்க, வாழ்க்கை மரணம் இது எதிர்ச்சொல். வாழ்வு என்பதற்கு ஹயாத்தி என்று சொல்லுவார்கள், மரணம் என்பதற்கு மூத்து என்று சொல்வார்கள். ஹயாத்தி என்பது குர்ஆனிலே 145 இடங்கள், மௌத்து மரணம் என்பதும் 145 இடங்கள். அடுத்த பக்கத்து வந்திருக்க சும்மா தக்கர அப்படின்னு இருக்கிறது அல்லவா, அங்க வந்திருக்க சாலிஹாத் செய்யாத். சாலிஹாத் செய்யாத், சாலிஹாத் என்றால் நல்லவைகள், ஆமாலும் சாலிஹா என்று சொல்கிறோம் அல்லவா. தீய செயல்களுக்கு செய்யாத். இந்த சாலிஹாத் என்பது 167, செய்யாத் அதுக்கு எதிர்ச்சொல் என்பது 167. அடுத்து பாருங்க, இது மடங்கு, அதே அளவு அல்ல, மடங்கு அதிகம். எளிது என்பதற்கு யுஸ்ர் என்பார்கள், சிரமம் என்பதற்கு உஸ்ர் என்பார்கள். உஸ்ருங்கிற சொல் 12 இடங்கள். அதற்கு எதிர்ப்பதம் யுஸ்ர், எளிதுங்கிறது 2 மடங்கு ஆகும். மொத்தத்தில் 3 மடங்கு ஆகும். 36, 3, 12, 36. ஏற்கனவே இதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், உங்க வாழ்க்கையில கஷ்டம்னு வர்றது கம்மிங்க, அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு நல்லது செய்யற பாருங்க, அதுதாங்க அதிகம் அப்படின்னு காட்டுறதுக்கு இறைவன் 12ஓட வச்சான். அதுக்கு 2 மடங்கு அதிகமாக்கி 36 வச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. உங்களுக்கு எளிதுதான் அதிகமா இருக்குது அப்படின்னு. அதே போல பாருங்க, நல்லவர்கள் தீயவர்கள் அப்படின்னு வரும் பொழுது, தீயவர்கள் ஃபுஜ்ஜார் அது 3 இடங்கள், நல்லவர்கள் 1 மடங்கு அதிகம், அப்ரார் 6 இடங்கள். ஏன்னா நல்லவங்களா தானே எல்லாரும் இருக்கணும், அதனால அதை இறைவன் அதிகப்படுத்தி சொன்னான். அடுத்து சத்தமாக பேசுவதற்கு அரபி மொழியிலே ஜஹர் என்றும் சொல்வார்கள், அலானியத்து என்றும் சொல்வார்கள். இரண்டுக்குமே ஒரே அர்த்தம், லஃபுது முராதிஃப் என்று சொல்றாங்க, ஒரு அர்த்தத்தை தருகிற சொல்லுதான் இது. அந்த ரெண்டும் சம அளவில். ஜஹரி என்பதும் 16 இடங்கள், அலானியத்து என்பதும் 16 இடங்கள். அப்படி அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறான். அடுத்து பாருங்க, ஒரு மனிதன் இறைவனுக்கு வழிபட்டு நடக்கணும், எரித்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிபட்டு நடக்கணும். அப்படி வழிபட்டு நடந்துட்டா அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்து கிடைக்கும். அதனால வழிபடுவதுங்கிறது தாஅத்து, மஹப்பத்து, அன்பு என்பது மஹப்பத்து. தாஅத்து என்பதும் 83 இடங்கள், மஹப்பத்து என்பதும் 83 இடங்கள். நீங்கள் இறைவனுக்கு வழிபட்டால் 83, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்கும், அதுவும் 83. அதே போல நேர்வழி ஒரு மனிதன் பெற்று விட்டால் அல்லாஹ்வுடைய அருள்மழை அவன் மீது பொழியும். நேர்வழிக்கு ஹுதா அது 79 இடங்கள், ரஹ்மத் அருள்மழை என்பதும் 79 இடங்கள். சலாம் தெளிபாத்து, அதுக்கடுத்து ஷித்தத்து சபுர் இருக்கு பாருங்க. அதாவது வாழ்க்கையில கஷ்டம்னு வந்தா மனிதனோட கடமை என்ன? சபுர் செய்யணும், பொறுமையை கடைபிடிக்கணும். அதனால ஷித்தத்து சோதனை, கஷ்டம், சிரமம் 102 இடங்கள். அந்த கஷ்டம் வந்தா நீங்க சபுரா இருங்க என்பதும் 102 இடங்கள். முசீபத்து, சுக்ரு, ஜஸாவு, மக்ஃபிரத் இப்படி வந்திருக்குது. அடுத்து இன்னொரு ஆச்சரியம் வருது. அதான் சானியன் அலி அஜாத்னு போட்டிருக்கு. சானியன் அலி அஜாத் போட்டுக்கிறவா. ஒரு நாளைக்கு நமக்கு தெரியும் 5 நேரம் தான் தொழுகை கடமை. தொழுகைக்கு பன்மை சொல் சலாத்துன்னு சொல்லுவோம். பன்மை சொல் சொலவாத்து. சொலவாத் தொழுகை ஒரு நாளைக்கு 5 தடவைகள் கடமை. சலவாத் என்கின்ற சொல் குர்ஆனிலே 5 இடங்களில் இடம்பெற்றிருக்கு. சலவாத் என்ற சொல் ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். நாமெல்லாம் அறிந்ததுதான். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். மாதம் என்பதற்கு அரபி மொழியிலே ஷஹர் என்று சொல்லுவார்கள். ஷஹர் என்ற வார்த்தை குர்ஆனிலே 12 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள். நாம் எல்லாம் தெரிஞ்ச ஆங்கில கணக்கு பிரகாரம் 365 நாட்கள். நாள் என்பதற்கு அரபு மொழியிலே யௌம் என்று சொல்வார்கள். யௌம் என்றால் நாள். அந்த யௌம் என்ற சொல் குர்ஆனிலே 365 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? இதை இப்போ நம்மளாம் கணக்கு பார்த்துறோம். இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் வசதி, கால்குலேட்டர் வசதியெல்லாம் இருக்கு. குர்ஆன் இறங்கிய போது அந்த வசதியெல்லாம் இருந்துச்சா? எப்படி துல்லியமாக இப்படி இடம்பெற்றது?
துல்லியமாக வருஷத்துக்கு 365 நாள் யோம் நான்கிற வார்த்தையும் 365 இடங்கள்ல எப்படி கணக்கு பார்த்தாங்க போனா இறைவனுடைய வேதம் என்பதற்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேண்டும்? இப்போது குர்ஆன் தொகுப்பா இருக்குது, கரெக்டா எத்தனை கணக்கு போடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரே தொகுப்பாவும் இல்லையே. சில சூறாக்கள் ஒரு ஏட்டில் இருக்கும், இன்னும் சில சூறாக்கள் இன்னொரு ஏட்டில் இருக்கும், இன்னும் சில சூறாக்கள் இன்னொரு ஏட்டில் இருக்கும். அப்படி இருந்துச்சு. எப்படி துல்லியமாக 365 ஷஹருங்கிறது 12 எப்படி? இதுதான் இறைவனுடைய வேதம் என்பதற்குண்டான அத்தாட்சி. இன்னொரு சொன்னா ஆச்சரியப்பட்டு போறீங்க. இந்த உலக நிலப்பரப்பு இருக்கிறதுல நீராலும் நிலத்தாலும் சொல்லப்பட்டதுதான். இது பொதுவா சொன்னா நடைமுறைன்னு சொல்லுவாங்க, இது மடங்கு நீராலும் ஒரு பகுதி நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கிறது அப்படின்னு பொதுவா சொல்லுவோம். தண்ணி தான் அதிகம், இந்த மண் உருண்டையில தண்ணி தான் அதிகம், நிலப்பகுதி கம்மி தான், ஒரு பகுதி ஒரு மடங்கு, நீர் பகுதி 2 மடங்கு. இது பொதுவா சொல்றதுதான், மைனூட்டான கணக்கு கிடையாது. மைனூட்டான கணக்கு எடுத்துக்கிட்டா 71 பாயிண்ட் சொச்சம் அதுதான் நீர் கடல், 28 பாயிண்ட் அதுதான் நிலப்பகுதி. கரெக்டா சொன்னாங்க. அப்படின்னா இந்த 2 மடங்கு 1 மடங்கை விட இப்ப இது நீர் தான் அதிகமாயிடுச்சு. 21 பாயிண்ட் 28 தான் நிலப்பகுதி. சரி, இது நாம் அறிந்த வரலாற்று, இந்த பூமியுடைய அளவின் உண்மை. சரி, இந்த அளவை இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இதுதான் ஆச்சரியம். நீர் கடல் பகுதி தானே, கடலுக்கு அரபு மொழியிலே பஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. பஹர், நிலப்பகுதிக்கு பர்ரு. இந்த பஹர் அப்படிங்கிறது 32 இடங்கள். பர்ரு நிலப்பகுதி என்பது 13 இடங்கள். 32 பிளஸ் 13 கூட்டினா எவ்வளவு வருது? 32 பிளஸ் 13 45 வருதுல்ல. 45 வச்சுக்கிறேங்க, 2 கூட்டியாச்சு. 32 13 45. இந்த 45ல ஃபர்ஸ்ட் இந்த பஹருங்கிறது எத்தனை இடம் சொன்னா 32 தானே. அதுல நீங்க வகுங்க 71 பாயிண்ட் வந்துருங்க. 71 பாயிண்ட் சொச்சம் வந்துடும். சரி, 45 கூட்டுல வச்சிருக்கிறோமா? பர்ருங்கிறது 13 இடம் தானே. 13 45ல வகுங்க 28 புள்ளி பாயிண்ட் வந்துடும். துல்லியமாக கரெக்டா இன்னைக்கு ஆய்வாளர்கள் உலக உருண்டையை அளந்து எவ்வளவு இருக்கிறது நீர்ப்பகுதி நிலப்பகுதி, அது அல்ல அற்புதமா இந்த வார்த்தைகளுடைய எண்ணிக்கை வச்சு அவங்க சொல்லி தந்தாங்க. இப்ப உங்கள்கிட்ட இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, வகுங்க நீங்க எப்படி போட்டு வகுக்கிறது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இப்ப உங்கள்கிட்ட செல்வம் ரொம்பவே தான், ரொம்ப லேசுதான் சொல்ல வர்றேன். கால்குலேட்டர் இருக்கு இல்ல, 45 அதெல்லாம் 32 வகுத்தல் அடையாளம் போட்டு ஈக்குவல் போட்டு 71 பாயிண்ட் பார்த்தீங்களா, ரொம்ப லேசு. அதே 45ல 13 போட்டு வகுங்க, பாருங்க லேசு. நம்ம வேலையே இல்லாம ஆகிடுச்சு கால்குலேட்டர். 28 பாயிண்ட் அவ்வளவுதான். பாத்தீங்களா? சரி, அந்த பாயிண்ட தான் அதுக்கு அடுத்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதே போல ஒவ்வொரு வகையில இந்த குர்ஆனுடைய வார்த்தைகளுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஆய்வின் அடிப்படையில ஒவ்வொரு சொன்ன கருத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதுல கூட இது இருக்கலாம், அதே திரும்ப கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னா வேறு வகையில ஆய்வு செஞ்சதுனால அதே திரும்ப கொண்டு வந்திருப்பேன். பல இடங்களை எடுத்தே தானே, நெட்டிலையும் எடுத்திருப்போம், கிதாபிலையும் எடுத்திருப்போம். இப்படி ஒவ்வொரு வகையா கிடைக்கும் பொழுது அதெல்லாம் அங்கங்க பதிவு பண்ணிருப்பேன். இது ஒரு ஏற்கனவே சொன்னதும் இருக்கும், சொல்லாததும் இருக்கும். சரி, மனிதனுடைய உடல் உறுப்புகளையும் கூட எண்ணிக்கை அடிப்படையிலே இறைவன் நம்மை வியப்பிலே ஆழ்த்திவிட்டான். உடலிலே ஒரு உறுப்பு உள்ள வார்த்தையாக இருந்தால் அது ஒரு இடத்திலே இடம்பெற்றது. 2 உறுப்புகள் உள்ள வார்த்தை 2 தடவைகள் இடம்பெற்றது. உதாரணத்துக்கு நெற்றி ஒரு மனுஷனுக்கு ஒண்ணுதான், ஜிப்பாகுங்கிற வார்த்தை அப்புறம் ஒண்ணுதான், வாய் ஒரு மனிதனுக்கு ஒண்ணுதான், அந்த ஃபாகுங்கிற வார்த்தை
அது குர்ஆனில ஒரு தடவை தான். கண்ணு 2 கண்ணு ஐநானி, அதை இறைவன் 2 இடங்களை சொல்றான். உடல் உறுப்புகளை வைக்கும் போதும் கூட ஒரு ஆச்சரியத்தை இறைவன் எடுத்து காட்டுகிறான். அதே போல இந்த எண்ணிக்கைகள்ல இந்த 7, 10 இவைகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பு இருக்கிறது. 40 நம்முடைய பாத்தியாக்கள் ஓதுறதெல்லாம் 7ஆம் நாள் பாத்தியா 40ஆம் நாள் பாத்தியான்னு சொன்னா அந்த எண்ணுக்கு சிறப்பு இருக்கிறதுக்காகத்தான். அந்த நாளில் தான் ஓத வேண்டும் என்பதற்காக அல்ல. சில பேர் அப்படி தப்பா வழங்கிட்டு ஆதாரம் என்ன மட்டும் கேட்டுருக்கிறாங்க. 7 ஓதுவீங்கள் என்ன ஆதாரம்? எங்க வசதிக்கு 7 ஓதுறோம், அவ்வளவுதான். உங்க வசதிக்கு எப்போ ஓதுங்க? 8ல ஓதுங்க, 10ல ஓதுங்க, 6லே ஓதுங்க. எங்க வசதி நாங்க ஏன் 7 தேர்ந்தெடுத்தோம்? 7க்கு மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு, ஆனா நாங்க வச்சிருக்கோம், அவ்வளவுதான். மற்றவர்கள் என்ன 10ம் அப்படித்தான், 40ம் அப்படித்தான். இந்த 7 என்பதற்கு ஒவ்வொன்றையும் எடுத்தா நிறைய இருக்கும். 3 பார்த்தா மார்க்கத்தில் ஆயத்து அதிகம் எடுத்தா எக்கச்சக்கமா இருக்கு. நான் இந்த 7க்கும் 10க்கும் மட்டும் கொண்டு வந்திருக்கிறேன். மற்றதெல்லாம் நீங்களும் ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த 7 அப்படின்னு சொன்னா இதுக்கு உண்டா முக்கியத்துவம் என்ன? இறைவனுடைய சிபாத் பண்புகள் 7. ஹயாத்தி, இல்மு, குத்ரத்தி, இராதத்தி, கலாமு, ஃபமா தஹல ரிஸ்கு ஃபீ ஷைஇன். அப்படியே அப்படியே திருவிட்டே வாங்க. ஃபமா தஹல அப்படியே ஃபமா தஹல ஆரம்பிக்கும். அல் அதத் 7 போட்டுருவோம் அந்த பக்கத்துல. சரி, இறைவனுடைய பண்புகள் 7 அதை கொண்டு வந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை இறைவன் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டினான். 7 சிறப்புகளை ஒரு வசனத்தில். நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் அது. யா அய்யுஹன் நபி இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹி வ ஸிராஜம் முனீரா. இது 7 இருக்கு. யா அய்யுஹன் நபி நுபுவத், இன்னா அர்ஸல்னாக ரசூல், ஷாஹிதன் ஷஹாதத், முபஷ்ஷிரன் பஷாரத். இப்படி இறைவன் 7 சிவத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டான பண்புகளை அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறான். அடுத்து பாருங்க, குகைவாசிகள் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்னு சொன்னானே, அது அந்த குகைவாசிகள் எத்தனை பேர்? 7 நபர்கள். சரி, ஃபாத்திஹா சூரா இருக்கிறது, அதோட வசனங்கள் 7. குர்ஆன் இறங்கியது 7 ஹர்ஃபின் அடிப்படையில். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நஸல குர்ஆன் அலா 7 அஹ்ருஃபின். அஹ்ருஃப்னு சொன்னா இந்த கராத், சப கராத்னு சொல்றோமே, அது ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இருந்ததுதான். அது சம்பந்தமா ஹதீஸ்கள்லாம் புகாரில இருக்குது. அது 7 முறையில் இறங்கியதுங்கிறதா சபாத்தாரு. இங்கேயும் 7 தான். அதே போல பாருங்க, 7 வானங்கள் 7 பூமிகள். 7 வானங்கள் என்பதற்கு நமக்கு ஆதாரம் தெரியும். ஹலக சபஅ சமாவாத்தின், அல்ல 7 வானத்தை பத்தி சொல்றான். 7 பூமி என்பதற்கு குர்ஆன் ஆதாரம் இருக்குதா? எங்கேயாவது அல்லாஹ் 7 பூமிங்கிறானா? இல்ல. ஆனா ஆதாரம் இருக்குது குர்ஆன்ல. எப்படின்னு கேட்டா, ஹலக சபஅ சமாவாத்தின் வமினல் அருவி மிஸ்லஹுன்ன அப்படி அல்லாஹ் சொல்லிட்டான். 7 வானங்களை படைச்சான், பூமியை அந்த மாதிரியே படைச்சிட்டான். அப்ப அந்த மாதிரினால என்னதான்? மிஸ்லஹுன்ன 7. அப்ப இங்கேயும் வானத்தையும் பூமியையும் இறைவன் 7ஆகத்தான் அமைத்து வைத்திருக்கிறான். அதே போல தவாப் செய்கிறோம் 7. நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு 7 தடவை சுத்தினால் ஒரு தவாப். சபா மரபம் 7. கல்லறிகிறோம் ஜமராவுல, அதுவும் 7. இப்படி 7 என்பதற்கு. அது மட்டும் இல்ல, ஜஹன்னம் நரகம் எத்தனைங்க? 7. அந்த 7 நரகத்துல பேரும் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. அதை நம்மளுக்கு தந்திருக்கிறார். 7 நரகம். அந்த 7 நரகத்தின் பெயர்கள் என்ன என்பதை நம்ம சொல்லி தந்திருக்கிறேன். இந்த 7 வார்த்தைகளும் குர்ஆனிலே வந்ததுதான். சரி, சொர்க்கம் எத்தனை? 7 தான். சொர்க்கம் 7 தான். ஆனா 8ன்னு சொல்லுவாங்க. 8 சொர்க்கம் சொல்லுவாங்க. அது வாசலை கவனித்து. சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள், அதனால 8ன்னு சொல்றாங்க. ஆனா கிதாபெல்லாம் நீங்க பார்க்கலாம், சொர்க்கமும் 7 தான். அந்த 7 சொர்க்கத்தின் பெயரும் அங்க நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அல் ஜன்னாத்து சபர்கிற இந்த வார்த்தைகளும் குர்ஆனிலே வந்ததுதான். இந்த 7 வார்த்தை சொர்க்கத்துக்குரிய வார்த்தை குர்ஆனில் வந்ததுதான். நாம் தொழுகையிலே சஜிதா செய்கிறோம்.
7 உறுப்புகள் கட்டாயம் பட்டே ஆக வேண்டும். 2 கால்கள், 2 முழங்கால்கள், 2 கைகள், நெற்றி. அப்பதான் சஜிதாவே கூடும். இங்கேயும் 7 என்று நாம் இருக்கிறது. அப்போல முதலாவது சூரா என்ன? ஃபாத்திஹா 7 வசனங்கள். கடைசி சூரா என்ன? சூரத்துன் நாஸ். அதுவும் பிஸ்மில்லாஹை சேர்த்து விட்டால் 7. துவக்க சூராவும் பிஸ்மில்லாவை சேர்த்தால் 7 வசனங்கள். கடைசி சூரா நாஸ் அதையும் பிஸ்மில்லாவை சேர்த்தால் 7 வசனங்கள். 7 கொண்டு தொடங்கினான், 7 கொண்டே முடிக்கிறான் குர்ஆனை. சரி, அடுத்து 10க்கு உண்டான சில சிறப்புகளை இங்க நான் கொண்டு வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 சஹாபா பெருமக்களை சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லியிருக்கிறார்கள். அல் அஷரத்துல் முபஷ்ஷரா, அந்த 10 பேருடைய பெயர்கள்லாம் அங்க இருக்குது, கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க பாத்துக்கிறதுனா அந்த இடம்பெற்ற ஹதீஸுடைய நூலின் பெயரும் அங்கே இருக்கிறது. அதை நீங்க பார்த்துக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். 10 ஆண்டு காலங்கள் அங்கே இருந்தார்கள். 10. அதே போல ஒரு பெண்மணி தாய் குழந்தையை சுமக்கிறாள், வயிற்றிலே 10 மாதங்கள் சுமக்கிறாள். இறைவன் இங்கே 10 என்பதை தான் அமைத்து வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அதே போல நபிமார்களுடைய சுன்னத்து என்னென்ன சுன்னத்து? மீசெடுத்து நகவெட்டது என்றெல்லாம் வருதல்லவா? ஃபித்ரத்துல் அம்பியா, இதுவும் 10 தான். எல்லாம் ஹதீஸோட இருக்குது. எல்லாம் ஹதீஸை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத் சொன்னாங்க. ஒருவர் குர்ஆனை மனப்பாடம் செஞ்சா 10 பேருக்கு ஷஃபாத் செய்கிற தௌஃபீகை, நற்பேற்றலை அந்த ஹாஃபிஸுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அது சம்பந்தமான ஹதீஸும் இருக்கிறது. அதே போல சவாபு விஷயத்திலும் 10 மடங்கு. சரி, 10 சம்பந்தமா ஒரு சில சொல்லியாச்சு. அடுத்து உங்களுக்கு ஒரு புது சப்ஜெக்ட் சொல்ல போறேன். புது சப்ஜெக்ட் அது என்ன? வாவு சமானியா. 8 வாவு அப்படி அது பேரு. வாவு சமானியா 8 வாவு. இது என்ன புதுசா இருக்கு? நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? அவங்க என்ன படிச்சோம்? வாவுல் கசம், கசமுடைய வாவுன்னு படிச்சோம். வண்டாரு பக்கம் சொல்லலையில அடுத்த பக்கத்துல கடைசியா இருக்கு வாவு சமானியா. மேற்றுக்கு அதுக்கு அடுத்த பக்கத்துக்கு வந்துருங்க. வாவு சமானியால வந்துருங்க. இப்ப வாவுல் கசம், கசமுடைய வாவு கேள்விப்பட்டிருக்கோம். சத்தியம் வல்லாஹி அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா? அல்லா இது கேள்விப்பட்டிருக்கோம். அத்துமுடைய வாவும் கேள்விப்பட்டிருக்கோம். ஜானி ஜெய்துன் வஅம்ருன் இது கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா வாவு சமானியா 8 வாவு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அரபி மொழியில 8வதாக கூறுகிற வார்த்தைக்கு ஒரு வாவு வரும். அந்த வாவுக்கு தான் வாவு சமானியா. 1, 2, 3, 7 வரைக்கும் சொல்லும் பொழுது வாவு இருக்காது. 8வது மேற்ற சொல்லும் பொழுது வாவு முடியாது. இது வாவு சமானியா. எப்படின்னு கேட்டா, சத்தம் வருதோ? சரி, அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அன் யுப்திலஹு அஸ்வாஜன் கைரன் மின்குன்ன முஸ்லிமாத்தின். அஞ்சலிமில் நம்மளாம் ஓதுறதுதான். முஸ்லிமாத்தின் சொல்லிக்கிட்டே வாங்க. முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின், சையிபாத்தின். 7 வந்துருச்சா? வா அபுகாரா வாவுடைய பாருங்க. 7 இதுக்குதான் வாவு சமானியா. சரி, அதே போல அத்தாயிபூனல் ஆபிதூனல் ஹாமிதூன. அத்தாயிபூன் ஹாமிதூன் ராகியூன் ஆமிரூன் 7 வந்துருச்சா? வல்லாஹூன வாவு வந்துருச்சு. இதுதான் வாவு சமானியா. இப்படி 7 விஷயங்கள் வந்து 8வதா வரும்பொழுது ஒரு வாவு வரும். அது வாவு சமானியா என்றே பெயர். எந்த அளவு கண்டா அல்லாஹ் குர்ஆனில இந்த நரக வாசல்கள் திறக்கப்படும், அதே போல சொர்க்க வாசல்கள் திறக்கப்படும் அல்லாஹ் சொல்றான். வஸீகல்லதீன அப்படிங்கிற அந்த ஆயத்துல நீங்க சொல்லுங்க. வ ஃபுத்திஹத் அப்வாபுஹா வாவு இருக்கும். இன்னொரு இடத்துல ஃபுத்திஹத் அப்வாபுஹா தான் வாவு இல்லாம இருக்கும். ஏன் ஃபுத்திஹத் அப்வாபுல ஒண்ணு வாவு இல்ல, இன்னொரு வ ஃபுத்திஹத் அப்வாபுஹா. இந்த நரக வாசல்கள் என்று சொல்லும் பொழுது ஃபுத்திஹத் அப்வாபு தான். ஏன் நரக 7 தானே, வாவு இல்ல, ஃபுத்திஹத் அப்வாபுஹா. ஆனா சொர்க்கத்தில் வாசல்கள் எந்த ஒரு இலக்கணங்களையும் பார்க்க முடியாது.
எப்படி அரபிகள் யூஸ் பண்றாங்களோ அதற்கு. இதை நம்ம கிதாபுலன்னா ஏன் அதிகமா இல்லை சொல்லல அப்படின்னு கேட்டா, இது அதிகமா இல்லை இல்லவா நம்ம கிதாபுல அதிகமா இருக்காது. ஏன்னா இது ரொம்ப ரேருங்கிறது தான். லோகத்துடைய கிதாபுல இது இருக்குது, நீங்க பார்த்துக்கொள்ளலாம். சரி, இன்னொரு விஷயம், அப்படியே நீங்க அப்படியே பேக் சைடு வந்துகிட்டே இருக்க. கலிமத்து துன்யான்னு ஆரம்பிக்கிறது பாருங்க. கலிமத்து துன்யா ரைட் சைட்ல கலிமத்து துன்யான்னு இருக்கும். அப்படியே பேக் சைடு கத்தாலும் திருப்பிக்கிட்டே வாங்க. கலிமத்து 24 பரவாயில்லையா, பக்கம் போட்டீங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சரி, இதுல ஒரு அதிசயம் இருக்குது. ரெண்டாவது பாராகிராஃப்ல பாருங்க. கதாலிக்க புள்ளி கலிமத்தின் அந்த பாராகிராஃப்ல வச்சிருந்து பண்ண சொல்றேன். குர்ஆனிலே ஈசா என்ற சொல் 25 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. ஆதம் என்கின்ற வார்த்தையும் 25 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. ரெண்டு சேமா இருக்குதா? ஒரே அமைப்புல தான் இருக்குது. இத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா இந்த மேட்ருக்கல்ல, வேற மேட்ருக்கு சொல்றான். இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம் அப்படி அல்லாஹ் சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு உதாரணம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போலன்னுட்டான். இறைவன் சொன்னது வேற மேட்ருக்கு. ஆனா எண்ணிக்கையிலையும் அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. அல்லாஹ் சொன்னது என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். அப்பா அக்காலத்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அல்லாஹ் சொன்னான், இதுல என்னங்க ஆச்சரியப்படுறீங்க? ஆண் துணை இல்லாமல் குழந்தை பெறுவது ஆச்சரியமா உங்களுக்கு? ஆணும் பெண்ணும் இல்லாமலேயே ஒரு மனிதனை உருவாக்கினேனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதான் அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன ஆச்சரியப்பட போறீங்க? ஈசாவுக்கு உதாரணம் இல்லை. ஒரு தந்தை இல்லை என்பதற்கு மட்டும்தான் உதாரணம். 100க்கு 100 உதாரணம் அல்ல. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை தான் இல்லை. தந்தை இல்லை என்பதற்கு மட்டும் உதாரணம் இது. இறைவன் சொல்ல வந்தது இதற்குத்தான். ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த வார்த்தைகளின் எண்ணிக்கையும் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமை போன்றதாங்கிறான். அங்கே 25, இங்கே 20. ஆனா அல்ல சொன்னது இதற்கா அல்ல, நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல நபிமார்கள், ரசூல்மார்கள், உலுல் அஸ்ம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 பேர் உலுல் அஸ்ம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அஸ்ம் என்ற சொல் குர்ஆனிலே 5 இடங்களில் இடம்பெற்றது. 5 பேர் உலுல் அஸ்ம். அஸ்ம் என்பதும் 5 இடங்கள். இது அந்த லெஃப்ட் சைடுல கொண்டு வந்திருக்க பாருங்க. உலுல் அஸ்மி அங்க நீங்க பார்த்து கொள்ளலாம். மீனா ருசுல ஹம்சா அது அந்த 5 இடங்கள்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்குறாங்கல்ல, இதில் எடுத்து சொல்லுங்க. இது இந்த டீ பிஸ்கட்டை இந்த 2 முடிஞ்ச கூட அங்கே கொடுங்க. கொஞ்சம் அப்புறம் முடிஞ்சுக்கலாம். மற்ற செய்திகள் பேசும்போது சரியாகும். நிறைய சரி பாருங்க. நம்மெல்லாம் குர்ஆன் ஓதும் பொழுது இந்த அஷ்ரு அஷரா 2 வார்த்தை குர்ஆன்ல வருது. நம்ம சாதாரணமாக ஓதிட்டு தான் போகிறோம். ஆனால் ஒரு டிஃபரன்ஸ் கவனிச்சுக்கலாம். அஷ்ரு என்று சொல்லும் பொழுது சில இடங்கள்ல ஷீனுக்கு சுக்குன் இருக்கும். அஷ்ர் ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஷீனுக்கு சுக்குன் வந்துச்சு. இன்னும் சில இடங்கள்ல அஷ்ருக்கு ஷீனுக்கு ஃபத்ஹா இருக்கும். அஹத அஷர. குர்ஆன் ஓதிட்டு தான் போறோம். ஏன் இங்கேயும் சுக்குனு அங்கேயும் ஃபத்ஹா? அதே போல அஷ்ரா ஒன்னதான் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஷீனுக்கு ஃபத்ஹா இருக்கு. தில்க அஷரத்துன் காமிலா, ஷீனுக்கு ஃபத்ஹா வந்துருச்சு. அதே குர்ஆனில இஸ்தலத்தா அஷரத ஷீனுக்கு சுக்குன் வந்துருச்சு. ஏன் இந்த அஷரா ஃபத்ஹா, ஏன் அஷரா சுக்குன்?
அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸுக்குள்ளான காரணம் என்ன, அதை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக குணம் வரைத்தான் போகிறோம். இந்த காரணத்தின் மருந்து தான் குரான் எங்கெல்லாம் நீங்கள் அஷர் வருதோ அஷரா வருதோ புரிஞ்சுக்கலாம். அதனால தான் இங்கே சுகோனே, அதனால தான் இங்கே பத்தாது அப்படியே புரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டால் அஷரு முதக்கது, அஷரா முன்னது, அது தெரிஞ்சதுதான். இந்த ரெண்டு வார்த்தைகளும் ரெண்டு வாயே இடம் வரும். ஒன்று முஃபரத், முஃபரத்னா தனி சொல்லாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல முஃபரத்னு சொன்னால் தனியா ஜம்மு அல்லாத அப்படி புரிஞ்சிட வேணாம். முரக்கபு அல்லாத தனி வார்த்தை, அதான் முஃபரதுங்கிற வார்த்தை. முஃபரதாவும் இடம் பெறலாம், முரக்கபா இடம் பெறலாம். ரெண்டு வார்த்தைகள் இணைந்து அப்படி இடம் பெறலாம். ரெண்டு வாயா இருக்குதுல்ல, அஷரா முஃபரது, இஸ்லத்தா அஷரத்த முரக்கபு, ரெண்டு விதமா இருக்கு. அஷ்ரு முஃபரது, அஹத அஷர முரக்கபு இருக்குதா? சரி, இதுல இந்த அஷ்ரு இருக்கிற முதக்கரு அது தனி சொல்லாக இடம் வரும்போது சுக்குன்னு உட்கார்ந்து இருக்கும். சுக்குன்னு தான் தனி சொல்லாக அஷ்ரு. பலவு அஷ்ரு அம்சாலியா, இது அஷ்ருங்கிற தனியா வந்திருக்குது, அதனால சுக்குன் அஷ்ரு. அஹத அஷர இது முரக்கபு. முரக்கபாக வரும் பொழுது அஷருங்கிறதுக்கு ஃபதஹ வந்துடும். அஹத அஷர. சரி, அஷருங்கிற சொல்ல எடுத்துக்கிறங்க. தனியா வந்தா சுக்குனு, முரக்கபா வந்தா ஃபதஹ. இது நேர் மாற்றம் அஷராவுக்கு. தனியா வந்தா ஃபதஹ, முரக்கபா வந்தா சுக்குனு. தில்க அஷரத்துன் காமிலா. இப்ப அஷரா தனியா தான் இருக்கு, இணைக்கப்பட்டில்ல, அஷரா தனியா இருக்குது. இப்ப ஃபதஹ் வந்துருச்சு. இஸ்னத்தா அஷரத்த, இங்க ரெண்டு இணைஞ்சு வந்திருக்கு. இஸ்னாவும் அஷரும் இணைஞ்சு வந்திருக்கு. இங்க சுக்குன். சரிதானே? எப்படி அஷரந்து தனியா வந்தா சுக்குனு, முரக்கபா வந்தா ஃபதஹ். அஷராங்கிறது தனியா வந்தா ஃபதஹ், இணைக்கப்பட்டு வந்தா சுக்குன். இனிமே நீங்க குரானை ஓதும் போதெல்லாம் பாருங்க, அது மாதிரி தான் வந்து. சரி, இன்னும் ஒரு பாயிண்ட். ஒரு வசனம், ஒரு வசனத்துல ரெண்டு பாயிண்ட் சொல்ல போறேன். அதோட நம்முடைய இன்றைய இதுவும் முடியும். அந்த இரவு அருளாக ஒரு வசனம், இந்த நபிசு, இந்த அசாம்பிளுக்கு அகுல் பற்றி அல்லா சொல்லும் பொழுது புகையில எவ்வளவு நாள் தங்கினாங்க, எத்தனை வருஷம் தங்கினாங்க? சலாத்து மியத்தின் சினீன 300 வருடங்களில் வஸ்தாது திஸ்ஆ 9 அதிகமாக்கி கொண்டார்கள். இப்போ மொத்தம் எத்தனை? 309. இதை இறைவன் ஏங்க இப்படி சொன்னாங்க? 300 வருடங்கள் இருந்தார்கள், 9 அதிகப்படுத்தினார்கள். ஏன் சொன்னாங்க? சலாத்து மியத்தின் சினீனட்ட விஷயம் முடிஞ்சு போச்சுல, 309 வருடங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க தானே. விஷயம் முடிஞ்சு போச்சுல, 309 வருடங்கள். சலாத்துமியா பத்தி சினி 309 வருடங்கள் சொல்லி இருக்கலாம். ஏன் இறைவன் இப்படி சொன்னான்? 300 வருடங்கள் இருந்தார்கள், 9 அதிகப்படுத்தினார்கள். இறைவன் இதுல ஒரு புதிய மேற்ற சொல்ல வரலாம். என்னன்னு கேட்டா, இந்த வருடங்கள் என்று வரும் பொழுது ஆங்கில கணக்கு ஷம்சியான்னு சொல்லுவாங்க, பிறை கணக்கு கமரியான்னு சொல்லுவாங்க. இது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இது ஷம்சியா. அதே போல முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், கமரியா ரெண்டு இருக்கிறது. இதுல ஒரு வருடத்தின் நாட்களில் வித்தியாசம் இருக்கிறது. ஆங்கில கணக்கு பிரகாரம் ஒரு வருடத்தின் நாட்கள் 365 நாட்கள். காலம் இருக்குதுதான், கரெக்டா சொன்னா 365 கால் நாள் தான். அந்த காலை கணக்கு பார்க்க முடியாது, அதனால ஒதுக்கி வச்சு விட்டு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாளை கூட்டிக்குவாங்க. காலு 4 வருஷத்துக்கு ஒரு நாள் ஆயிரும்ல, அந்த டிப் ஒரு இடம்பாங்க. அதுல பிப்ரவரி மாதம் 29 நாள் அதில் சேர்க்குறேன். அதனால தான் இந்த கால சேர்த்து ஒரு இடத்துல சேர்த்துறது. சரி, அது இருக்கட்டும். இப்போ 365 நாட்கள் இது சூரிய கணக்கு பிரகாரம். கமரியா முஹர்ரம், சஃபர் அப்படி சொல்ற அதுல ஒரு வருடத்துடைய நாட்கள் உங்களோட கணக்கு இப்ப கேட்க போறேன். 11 நாள கழிக்க வேண்டியது. கழிக்க பார்க்கலாம், 54 354 நாள் தான். அப்படியானால் ஒரு வருஷத்துக்கு 11 நாள் குறையுது. சரிதானே? 11 நாள் குறையுது, அது அதிகமா இருக்கு. வருடத்திற்கு 11 நாள் சொன்னா 3 வருடத்திற்கு ஒரு மாசம் ஆச்சு. 33 இருக்க வேணாம், 30 வச்சுருங்க, ஒரு மாதம் ஆகி போச்சுல. அப்போ 33 வருஷத்துக்கு ஒரு வருஷம். இப்போ உங்களுக்கு வயசு எத்தனை? 33ங்கிறாரு, அது 30ன்னு சொன்னாங்க. இது வந்து இவர் இந்த டேட் பிரகாரம் சொல்லுவாரு. கமரியா பிரகாரம் 33 அவர் சொன்னாலும் வச்சுக்கோங்க, 34 வயசு அவருக்கு.
ஒரு வருஷம் அதிகம். உங்கள் வயசு எத்தனைங்க? 60ன்றாரு. இது வந்து டேட்டு பிரகாரம் சம்சியா. ஆனா கமரிய பிரகாரம் எத்தனை வயசு? 62. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 63ங்கிறோம்ல, கமரிய பிரகாரம் தான். அப்ப சம்சியா பிரகாரம் வயசு எத்தனை? 2 குறைச்சிருங்க, 63 தான் சம்சியா பிரகாரம். சார் கமரிய பிரகாரம் 63. சரிங்க, 33 வருஷத்துக்கு ஒரு வருடம் வித்தியாசமா? 100 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் ஆயிரும்? 300 வருஷத்துக்கு 9. இதைத்தான் என்ன சொல்லலாம், 300 வருடங்கள் அவர்கள் இருந்தார்கள். அது கரெக்ட். சம்சியா பிரகாரம் 300 வருஷம் தான். கமரியா பிரகாரம் 9 வருஷம் அதிகமாதுல. வஸ்தாது 9. 2 கணக்கே அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன்னா யாராவது யஹூதியை வந்து அங்க பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல. யஹூதி வந்து என்ன நீங்க 300ங்கிறீங்க, 350ல அப்ப 309 பிரச்சனை பண்ணான்னு ஏன் அவசரப்படுற? சலாசு மேத்தி சினி வஸ்தாது 9 வந்துருச்சுல 300 அப்படி சொல்லிடலாம். இல்ல நீ 309ங்கிறீங்க, 300 தானே, 300 தான் சலாசு மேத்தி சினி, அவ்வளவுதான். வஸ்தாது 9 வருடங்கள் அதிகப்படுத்தலாம். அது வேற கணக்கு பிரகாரம் 300 தான். இறைவன் இந்த வித்தியாசத்தை காட்டுவதற்கு தான் அல்லாஹ் இந்த மாதிரி வார்த்தையை போட்டா. இல்லண்டா சலாத்து மேத்து 309 வருடங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன் இப்படி இறைவன் காட்டணும்? இது இந்த கணக்கு, அது 9 சேர்த்தா அந்த கணக்கு அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் அப்படி சொல்லி தரலாம். சரி, இது ஒன்று முடிஞ்சா அடுத்து இன்னொரு விஷயம். இது வந்து நஹ்வு, அரபி இலக்கணம் சம்பந்தமானது. பொதுவாக அந்த மியத்தின் இருக்கிற 100, அது போல அல்ஃப் 1000, இந்த 2 வார்த்தைக்கு பிறகு வருகின்ற சொல் மஅதூதுன்னு சொல்லுவாங்க அரபு மொழியில. மியத்துங்கிறது அதது, அதற்கு பிறகு வருகிற வார்த்தை மஅதூது. அல்ஃபு அதது, அல்ஃபு கிதாபின், கிதாபுங்கிறது மஅதூதுன்னு சொல்லுவோம். இந்த மியத்துக்கும் அல்ஃபுக்கும் அடுத்து வருகிற அந்த சொல் முஃபரது, தனி சொல்லாதான், முஃபரதா தான் இருக்கணும், ஒருமையாகத்தான் இருக்கணும். அரபி இலக்கணம் 100 கிதாபுகள். மியத்து கிதாபின்னா மியத்து குதுப்னு சொல்லக்கூடாது. 100 பேனாக்கள். மியத்து கலமின், மியத்து அக்கலாம் சொல்லக்கூடாது. ஆனா 3லிருந்து 10 வரைக்கும் ஜமா தான் சொல்லணும். அது ஒரு விஷயம். 3லிருந்து 10 வரைக்கும் மாதுவதி ஜமா வந்துடும். 3 கிதாபுகள். சலாத்தத்து குதுபின் தான் சொல்லணும், சலாத்தத்து கிதாபு கூட. 3லிருந்து 10 வரைக்கும் பன்மையாக வரும். ஆனா மியத்து அல்ஃபுக்கு அடுத்து வர்றது முஃபரத், சிங்குலரா தான் வரணும். சரிதானே? 100 சட்டைகள். மியத்து கமீசின் அப்படிதான் சொல்லுவோம். 100 ஆண்கள். மியத்து ரஜுலின் அப்படிதான் சொல்றாங்க. 1000 ஆண்கள். அல்ஃபு ரஜுலின், முஃபரத், ரெண்டுக்குமே அப்படிதான் வரணும். இது தெரிஞ்ச சட்டம் தான். இப்போ உங்களுக்கு இந்த வசனத்து பிரகாரம் பாருங்க, இந்த சட்டத்திற்கு முரண் என்பது போல் அமைந்திருக்கிறது வெளிப்படையிலான முரண் அல்ல. அது ஒரு விஷயம், அதான் சொல்ல போறேன். சலாத்து மியத்தின் சினீன, இந்த ஓதின சட்டத்து பிரகாரம் எப்படி வரணும்? சலாத்து மியத்தி சனத்தின் தானே வரணும். 300 வருஷங்கிறதுக்கு சலாத்து மியத்தி சனத்தின்னு சொல்லணும் அரபி பிரகாரம். ஆனா குர்ஆன் எப்படி இருக்கு? சலாத்து மியத்தின் சினீன பன்மையா வந்திருக்கு. நம்ம படித்த சட்டத்துக்கு இது மாற்றம். அதனாலதான் அங்க நீங்க பாருங்க, அந்த மியத்துக்கு வந்து இது மஅதூதா அல்ல. மியத்துக்கு மஅதூதா வந்தா தானே முஃபரதா கொண்டு வரணும், பொறுமையா கொண்டு வரணும். இங்க மியத்துக்கிற வார்த்தைக்கு அது மஅதூதே அல்ல. அதனாலதான் தன்வீன் இருக்குது பாருங்க. சலாத்து மியத்தின் சினீன் அப்படிதான் குர்ஆன் ஓதுறோம். மியத்தி சினீனன்னு முதாஃப் சொல்லியா ஓதுறோமா? சலாத்து மியத்தின் தண்ணீரை வச்சு சினீனை தனியா ஓதுறோமா? தன்வீனுங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப மியத்துக்கு வந்து இது மஅதூத் அல்ல. மௌதூதா வந்தா சலத்து தான் சொல்லி ஆகும், அப்படி அல்ல. இப்ப சலாத்து மியத்தின் 300, அது முடிஞ்சு போச்சு. 300 என்ன? அது வருடங்கள். சினீன் அதுபு பயான். சலாத்து மியத்திற்கு சினீன் அது பயானை தவிர மியத்துங்கிற வார்த்தைக்கு மஅதூத் அல்ல. ஏன்னா வெளிப்படையில் பார்த்தாக்கா என்னங்க இப்படி வந்திருக்க மாதிரி தெரியும். அந்த சட்டத்தை பற்றி அதனால கராத்துல அழகா சலாத்து மியத்தின் சினீன அப்படிதான் வருவாங்க. புனான அப்படிதான் இருக்குது. அதான் கரெக்ட். அது அத்தும்பையான 300 வருடங்கள். என்ன 300 வருடங்கள்? 300 வருடங்கிறது 300 தானே இருக்குது. சலாத்து மியத்துண்டா 300. என்ன 300? மாதங்களா, நாட்களா, இல்ல வேற ஏதாவது பொருட்களா? 300 என்ன? சினீன் அதுபய.
ஆகவேதான் இங்க அந்த சட்டத்தினுடைய முரண் என்பது இங்கே வராது. ஏன்னா மேத்துக்கு மாதுவது அல்ல அப்படிங்கிறத இந்த 2 பாயிண்டே தான் உங்களுக்கு இந்த பிரதியில உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இந்த அஷர அஷர் அஷர் அஷரா அஷரா அந்த மேட்ரு இதுல இருக்கு. ஆயத்துல எல்லா ஆயத்தும் கொண்டு இருக்கிறேன் ரெண்டாவதுல. அப்புறம் இந்த சலாசுமியத்தின் சினீன இந்த பாயிண்ட் இதுல இந்த 2 விளக்கமும் இதுல இருக்கிறது. இவற்றை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்ப இதுல இந்த உங்களுக்கு தந்தது தொகுப்புல உங்களுக்கு சொல்லித்தரப்படாத மற்ற மேட்டுகள்லாம் இருக்குது. அது தாம் இருக்குது, நாட்டுஸ் இருக்குது, என்றெல்லாம் இருக்குது இந்த மேட்டர்ல. அதெல்லாம் நேரம் எடுத்து படிக்கணும். இது சாதாரண மேட்டுகள் தான் பண்ணணும். சொன்னதெல்லாம் சாதாரண மேட்டுகள், பெரிய டீப்பா சிந்திக்கிற மேட்டுகள் சொன்னா புரிஞ்சிடும் அந்த மாதிரி மேட்டுகள். ஆனா நான் சில விவரங்கள் இதுல இருக்குது நீ சொல்லல, அது டீப்பா தான் படிக்கணும் அந்த மாதிரி மேட்டுக்கு நீங்களா உதாரணம் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த உலமா பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அறிந்திருக்கிறாங்க, பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால சார் கேள்விகள் கேட்பதற்கு ஏதாவது முக்கியமான விவசாயிகள் சம்பந்தமாக அது நம்மளுக்கு ஏதாவது சில சந்தேகம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். அறிந்து வச்சு கொஞ்சம் விலை பெற்றுக் கொள்ளலாம். குரான்ல 6666 ஆயத் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எண்ணி பார்த்தப்போ அந்த ஆயத்துகள் இல்லை. அது சம்பந்தமா இருந்துச்சா? ஹதரத் அவர்கள் ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. நடைமுறையில குர்ஆனுடைய வசனங்களின் எண்ணிக்கை 6666 666. இத குர்ஆனை ஓத தெரியாத மக்களும் புரிஞ்சு வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் ஓத தெரியாது, அவர்கிட்ட போய் குர்ஆன் எத்தனை ஆயத்து கேட்டா 6666 இது கூட தெரியாது அப்படிங்க அப்படின்னு வர அந்த அளவுக்கு மஷூராக போச்சு. அது நம்ம நாட்டில் அல்ல, அரபு நாடுகள் உட்பட. ஆகவே இதற்கு மறுப்பு தெரிவித்து அரபிய ரிசாலாக்கள் நிறைய எழுதப்பட்டு விட்டது. மக்தப ஷாமிலாவிலாம் இது சம்பந்தமான ரிசாலாக்கள் தான் இருக்குது, நீங்க பார்த்துக் கொள்ளலாம். இப்ப இது அந்த ரிசாலை என்ன குறிப்பிடறாங்கன்னா, இது யூதர்களின் சதிகளில் இது ஒன்று அப்படிங்கிறாங்க. ஏன்னா வெளிப்படையில எண்ணிக்கை பத்தி பெருமை பேசுறோம்ல, ஆயத்து எண்ணிக்கை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கவனத்துல அங்கிட்ட திருப்பி போய் குர்ஆன்ல என்ன இருக்குது, என்ன தத்துவம் இருக்கு, என்ன மேட் இருக்கு, அது பக்கம் கவனத்தை கொண்டு செல்லாம தடுக்கிறது யூதர்களுடைய சதி. அதுல இது கட்டுப்பட்டதுதான். 6236. இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய குர்ஆன்ல வசனங்கள் என்னங்க, எத்தனை? 6236. இதை தாங்க வேண்டாம், லேசா எழுதிக்கிறேன் வசனத்தை 6000. ஆனா மக்தப மார்சா பிள்ளைகள் கூட 6666 சாதமா லேசுக்கான கொடுங்க. அது அப்படி கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற குர்ஆன், இந்தியாவில் இருக்கிற குர்ஆன் நான் சொல்லல, உலக தலைவர். இன்னைக்கு மக்காவுக்கு போக மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசல், மக்கா அந்த பள்ளிவாசல் முழுவதும் குர்ஆன் அடிக்கப்பட்ட லட்சக்கணக்கில் அங்க அதெல்லாம் எடுத்து பாருங்க. அதே போல மஸ்ஜித் நபவியில இருக்கிற குர்ஆன் அங்கேயே எடுத்து பாருங்க. பாகிஸ்தான் எடுத்து பாருங்க, இந்தோனேஷியா எடுத்து பாருங்க, மலேசியா, எந்த நாட்டுக்கு போனாலும் சரிதான். குர்ஆனுடைய வசனங்கள் 6236 தான் இருக்கும். நம்மகிட்ட கூட குர்ஆன் அப்படிதான். சரி, சில பேர் சொல்றாங்க என்னன்னா, அப்படி ஒரு இஃப்திலாஃபான கவுல் இருக்குதுல்ல, அதோட நிப்பாட்டுறது இல்லை. நம்மள சில பேர் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்களை கூட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த கிதாபுல பார்த்தாங்கன்னு தெரியும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கூற்று இது என்று எங்கே இருக்கிறது காமிக்க முடியுமா? முடியாது. சரி, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள விட்டுருவோம். வேறு எந்த இமாமாவது சொல்லியிருக்காங்களா? எங்க வசனங்கள் எண்ணிக்கையில இஃப்திலாஃப் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இதுல இஃப்திலாஃப் இல்லாம இல்ல, கருத்து வேறுபாடு இருக்கிறது. எல்லாம் இந்த 200 சொச்சத்துல தான் இருக்குது. 6236 நம்ம ஒரு சில பேர் 6200 சொல்லிவிட்டு வேற சொல்லுவாங்க. எல்லாம் 200க்குள்ளதான். அதுலதான் கருத்து வேறுபாடு.
ஒருவருமே ஒரு இமாம் கூட சொல்லல 6664 அப்படி இருந்தா கூட அந்த இமாம் பரவாயில்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நம்ம சும்மா இருக்கலாம். அப்படி யாரும் சொல்லலையே. அதனால 6636ங்கிறது கரெக்ட். இந்த 66 இன்னும் நம்மள சில பேரு வண்டி எடுப்பாங்க காரு, அந்த நம்பர் தான் வேணும். அதுக்கு பணம் கொடுத்து வாங்குறாங்க. 666 அப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷாஅல்லாஹ் இது சம்பந்தமாகவும் கேட்கலாம், வேற கேள்விகளும் கேட்கலாம். இப்போ நான் தொடங்கி வைக்கிறேன். இப்போ வந்து இந்த 21 வயசு பிரச்சனை வந்தனால இப்போ எங்க பார்த்தாலும் ஆன்லைன் திருமணம் நடந்துட்டு இருக்குது. மாப்பிள்ளை துபாய் லண்டன் இருக்கிறாரு, இங்க நிக்கா பண்ணி வச்சிடறாங்க. இந்த ஆன்லைன் திருமணம் சம்பந்தமாக ஒரு தெளிவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் பதில், ஆன்லைன் திருமணம் கூடாது. விளக்கத்தை பின்னால பார்ப்போம். கூடாது. அதை நல்லா மனசுல பதிவு வச்சிருக்கோம். இல்லாட்டி கூடுன்னு சொல்ல போறாங்கடா, கூடான்னு சொல்ல போறாங்கன்னு இருந்துட்டே இருக்கும். கூடாது, முடிஞ்சு. ஏன் கூடாது? பொதுவா இந்த நிக்காவுக்கு உண்டான சக்தி ருக்குன்கிறது பிரதானமானது ஈஜாபு கபூலு, வலி, சௌஜி, ஷாஹிதானி. இந்த 5 இருக்கணும்ல. இதுல பாருங்க, சௌஜி, வலி, இந்த 2 பேரும் 2 இடத்துல இருப்பாங்க, ஸ்பாட்ல இருக்க மாட்டாங்க. அதனால 2 சாட்சிகளும் ஸ்பாட்ல இல்லைன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இங்க சௌஜி இருக்கிறாரு, 2 சாட்சி இங்க இருந்தாலும் வைக்கிறேன், இங்க சௌஜி இருக்கிறான்னு சொன்னேன், படி இன்னொரு ஊர்ல இருக்க ஒரு நாட்டில் இருக்கிறாரு, இந்த 2 சாட்சி அங்க இல்ல, அப்படிதானே? சரி, அங்க 2 சாட்சி இருந்தா சௌஜி இருக்கிற இந்த இடத்துல 2 சாட்சி கிடையாது. அப்ப ஸ்பாட்ல இருக்கணும். 2 பேரும் சொல்றது என்னங்கிறது தெரியணும், 2 பேரையும் பார்க்கணும். இன்னாரு அதான் வீடியோல பாக்குறாங்கல்ல, வீடியோல பார்த்தா நேரடியா பார்த்த சட்டம் வருமா? இப்ப வீடியோவில் ஒரு திருமணம் நடக்குது, மாப்பிள்ளைக்கு நான் சாபா பண்ண பாருங்க. இப்ப நான் பண்ண முடியுமா மாப்பிள்ளைக்கு? நான் மாப்பிள்ளை அவர் அங்கே இருந்து இருக்கிறாரு, தெரியுதுல அங்கதான் இருக்கிறாரு. அப்புறம் என்ன, உங்க போட்டோவை பார்த்தா போதுமா? அவருக்கு சாப்பாடு கொடுங்க, வீடியோவில் சாப்பாடு விட்டுறீங்கள? ஏங்க உருவம் தான் இருக்குது. நான் இப்ப கேட்கிறேன், அவர் உருவம் தெரிகிறதா அவரே இருக்கிறாரா? அவர் உருவம் தான் தெரிகிறது. விஷயம் முடிஞ்சு போச்சு. அவர் இல்லை இல்ல, ஸ்மார்ட்ல இருக்கணுங்க. அங்க இருந்தா என்ன செய்யலாம், அதுக்கு நான் பின்னால் ஒரு வழி சொல்றேன். வழி இருக்கிற அந்த வழி கூட நிக்கா பண்ணலாம், இந்த வழி இல்லை. ஏன்னா சரி, இப்படி நீங்க சொல்லலாம், பேசாம 2 சாட்சி இங்க போட்டுருவோம், இன்னொரு 2 சாட்சி அங்க போட்டுருவோங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஸ்பாட்ல இருக்காண்டு ஆகாது. 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேரும் ஸ்பாட்ல இல்லை, இங்க இருக்கிறோம் அங்க இல்லை, அங்க இங்க இல்லைன்னு. நமக்கு 2 சாட்சி வேணும், ஸ்பாட்ல வேணும், 2 பேரையும் பார்க்கணும், 2 பேர் சொல்லி கேட்கணும். வீடியோவை பார்த்தா அவர்களை பார்த்ததாக ஆகாது. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஒரு நாள் அடிக்கணும், வீடியோல தெரியுறாரு, அடிக்கலாமா அடிக்கணும், அவர் போய் சொல்ல போறீங்கன்ட்டு. சரி, அதே போல இப்ப வந்து இப்ப அதனால வரவே கூடாது. ஒரு ஆள் நடத்துனாங்கன்னு வச்சுக்க, நிக்காஹ் செல்லாது என்பதால் அவங்களுடைய வாழ்க்கையை ஹராமான வாழ்க்கையாகும். அவங்க சந்திப்பது, பேசுவது எல்லாம் பச்சை ஹராம். தாம்பத்திய உறவுகளில் ஈடுபடுவது பச்சை ஜினா. அவர்கள் குழந்தை பிறந்தால் விபச்சார குழந்தை. எவ்வளவு பெரிய மேட்டர். அதனால இந்த ஆண்டு கூட சரி, நீங்க என்ன வழினா வழி அப்படின்னு கேட்கலாம். வழி இருக்கா? வழி இருக்குது. என்ன, துபையில் இருக்கிற மாப்பிள்ளை, அவர் என்ன செய்யலாம், இங்க அவர் சார்பாக ஒருவரை தன் வக்கீலாக நியமிக்கலாம். இங்க கேள்வி, ஆமா மொழான கேள்வி யார் கேட்டது? இப்படி நிறைய நடக்கும், நிறைய இடங்கள் நான் பார்த்திருக்கேன். ஆமா, இல்ல கேட்டுட்டு, ஆமா ஆமா சொல்லப்பட்டது உங்களுக்காக தான் மொழான. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. உலமாக்கள் கூப்பிடுறாங்க, அது பிறகு சொல்லாம கூடாது முடிவு வந்துட்டோம். எல்லாம் ஸ்பாட்ல இல்லைங்கிறதுனால மீறி நடத்துறாங்க, சில நடத்துறான்னு சொல்றீங்க. அந்த நிக்காக வந்து செல்லாது, என்ன. அதனால அந்த நிக்காக பேருல நடத்தி அவங்க 2 பேரும் வாழ்ந்தா அவங்க சந்திப்பது, பேசுவது, தாம்பத்தியோட ஈடுபடுவது எல்லாமே ஹராம் தான். குழந்தை பிறந்தாலும் வளர்ந்து தினம் விபச்சார குழந்தை சரிதானா? வெளிப்படையில வாப்பான்னு சொல்லுவாரு, கிடையாது. வாரிசுரிமை சட்டமா வராது 2 பேருக்கும். ஏன்னா வளர்ந்து ஜினாவோட பிறந்த குழந்தை அது.
சரி போடான 5 விஷயம் முடிஞ்சா சரி என்ன வழி இருக்குது? இப்போ அவங்க இருக்கிறாங்க, இவர் இங்கே இருக்கிறாங்க, இப்படிலாம் நடக்கணும்ல. நீ ஆன்லைன் கூடான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நடப்பதற்கு என்ன ரூட்டு இருக்குது ஷரியத் பிரகாரம்? என்னன்னா ஜவுஜ் கணவர் இங்க இருக்கக்கூடிய வழி 2 பேர்ல யாராவது ஒரு நபர் தனக்கு வக்கீலாக ஒருவர் நியமிச்சுட்டா போதும். இங்க இருக்கிற வழி அங்க ஜவுஜ் அங்க மாப்பிள்ளை அங்கதான் இருக்கிற அங்க ஒருவரை தன்னை வக்கீல நியமிச்சிடலான்னு வச்சுக்கிறேங்க. அந்த வக்கீலே மாப்பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு கொடுப்பாரு. 2 சாட்சியும் அங்க இருப்பாங்க. அப்ப மார்க்க சொன்ன பிரகாரம் வக்கீல் இருக்கிறாரு, மாப்பிள்ளை இருக்கிறாங்க, 2 சாட்சியும் இருக்கிறாங்க. திரும்ப அங்க நடந்துடலாமே. அங்க வக்கீல் என்ன சொல்லுவாரு? இன்னாருக்கு நான் வக்கீலாக இருந்து உங்களுக்கு நான் நிக்கா பண்ணி கொடுத்தேன் பாரு மாப்பிள்ளைகிட்ட. மாப்பிள்ளை கபில் தூ நிக்கா பாரு, நிக்கா கூடிருச்சுல, வக்கீல் நியமிச்சிட வேண்டியதானே. சரி, அல்லது அந்த மாப்பிள்ளை இங்க ஒருவரை தனக்கு வக்கீல் நியமிக்கலாம். ஆனா நடைமுறையில இல்ல. வண்டிக்காருக்கு சரி, அதே போல இந்த வழிகாரர் வக்கீல நியமிக்கிறது நடைமுறையில எல்லாத்தையும் இருக்குது. ஆனா எங்காவது மாப்பிள்ளை தனக்கு வக்கீல வர நியமிச்சாரா? பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஆனா மார்க்கத்தில் உண்டு, நடைமுறையில இல்லை. இப்ப அங்க இருக்கிற மாப்பிள்ளை என்ன செய்யலாம்? இங்க ஒருவரை தன் வக்கீலா நியமிக்கலாம். மாப்பிள்ளை இருக்கிற இடத்துல அவர் இருப்பார். இப்போ வழிகாரர் சொல்லுவாரு, இன்னாருக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுத்தேன். இங்க இருக்கிற வக்கீல் சொல்வாரு, இன்னாருக்காக இதை நான் கபூல் செய்தேன். விஷயம் 2 சாட்சி இருக்கிறார். நிக்கா கூட்டும்ல. மார்க்க சொல்லி தருதல் அழகான வழிமுறை. ஸ்பாட்ல எல்லா மார்க்கம் சொன்ன எல்லா ருக்குன்களும் சத்துகளும் இருக்குது. இப்படித்தான் செய்யணும். ஆன்லைன்கிற ஏமாத்துறது பாவம். அந்த அப்பாவையும் மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஹராமான வாழ்க்கை வாழ்வதற்கு இவங்க பெரிய அறிவுஜீவிகள் வலியுறுத்தி கொடுத்துட்டாங்க பாவம். அதனாலதான் மார்க்க அறிஞர்கள் சொல்லப்படாம போகணும் ஒவ்வொருவரும். சரி, கேள்வி வந்திருக்கு. ஏழு கிராத்து நபிசுல்லாஸ்ல காலத்துல இருந்தது. ஹப்ஸு கிராத்து படிதான் நம்ம ஓதுறோம் தொழுகையிலையும் மற்ற இதெல்லாம். அந்த 6 கிராத்து படி ஓதுனா தொழுக்கூடாதா, ஓதக்கூடாதா? எதனால? சபா கிராத்து பிரகாரம் கிராத்து ஓதுனா தொழில் போடும். அஷர கிராத்துன்னு ஒண்ணு இருக்குது. இந்த 7 விடவும் 3 கிராத்து அதிகமா இருக்குது. அது கூடாது. அது ஷாதுன்னு சொல்லுவாங்க. கிராத்து ஷாதுன்னு எங்கேனா இருக்குது தப்சீர்ல பார்ப்போம். இது வந்து கலாத்து ஷாதான்னு போடுவாங்க. ஷாதான கலாத்து. அந்த ஷாதான கலாத்து ஓதுனா தொழில் கூடாது. சபா கலாத்துல 7 கலாத்துல எந்த வகையில் ஓதனாலும் தொழில் கூடும். மாலிக்கு யௌமித்தீன் இமாம் ஓதனு மலிக்கு யௌமித்தீன் அறிவு விட்டுவிட்டார். மலிக்கு யௌமித்தீன் ஓதனா தொழுகை கூடும். ஏன் மலிக்கு யௌமித்தீன்ங்கிறது சபா கலாத்துல ஒண்ணு. கணியத்துக்குரிய தமிழகம், இந்தியா ஒட்டுமொத்த தமிழக முஸ்லிம்கள் உலகம் வாழ்கின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் அறிமுகமான ஹதரத் கபிலா சைமுனா நபர் அல்லாஹ் மர்கஸ் சைஃபுத்தீன் அசாதி அவர்கள் வாழ்நாளில் 3 அற்புதமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். வஃபாத்தாகும் சில நாட்களுக்கு முன்னாடி 3வது நூலாக அவர்கள் எழுதியது ரசீலாவின் தெளிவான விளக்கங்கள் என்னும் நூலை எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலை நமது சுனஜ மார்க்கெட் குட்ரசன் பொதுச் செயலாளர் ஃபைசல் அவர்களுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க மகனாரு. ஆக இது விலையில் ஹதியாவாக தான் அன்பளிப்பாக தான் கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் பெற்றுக்கொண்டு ஹஜ்ரத் அவர்களுக்காக துஆ செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறேன். கணேசக்குரியவர்களே, ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, அதை நான் கேட்டுட்டு போயிருந்தேன். அவங்க சார்பாக கேட்டிருக்கிறாங்க. அவங்க பேர் சொல்ல மக்கள் போடுறாங்க. அதாவது அதுவும் இல்மு தான். அதான் கேட்குறேன். என்னன்னா உறவு கொண்டுட்டு திருமணம் முடிச்சு உறவு வைக்காம, திருமணம் முடிச்சு உறவு வைக்கல, இப்ப இவரை மதுரை கொடுக்கலாமா, மதுரை வாங்கி ஜாயிஸ் இருக்கான்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க கேட்கிறாங்க. உறவை வைக்க கொள்ளல, இல்ல இல்ல ஒரு சில நாட்களே தலாக்காயி உறவு கொள்ளவே இல்லை. இப்ப அவங்க மதுரை திருப்பி வாங்க முடியுமான்னு கேட்கிறாங்க. அது அல்ல குர்ஆனே சொன்னதுதானே. ஃபனிஸ்ஃபு மா ஃபரல்தும் மின் கப்லி அன் தமஸ்ஸுஹுன்ன ஃபனிஸ்ஃபு மா ஃபரல்தும். அதாவது திருமணம் நடந்துருச்சு, தாம்பத்திய உறவுல ஈடுபடல, இவர் தலாக்கு கொடுத்துட்டா எவ்வளவு மகர் தொகையோ அதுல பாதி கொடுக்கணும். முழு தொகை கிடையாது, பாதி கொடுக்கலாம். இல்ல இல்ல மகர் பிசிறு, மகர் பிசிறு
ஆமா மகர் மிஸ்ர் அப்படின்னு சொன்னா இப்போ நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல இப்பொழுது குறிப்பிடுவாங்கல்ல 10 பவுன்னு குறிப்பிட. உதாரணத்துக்கு மகரை குறிப்பிடாமலேயே திருமணம் நடந்துருச்சு. நான் என் மகளை உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தேன், எவ்வளவு மகரே சொல்லவே இல்லை, அவரும் கபில் சொல்லிட்டாரு. இப்ப நிக்கா கூடுமா? நிக்கா கூடிரும். இல்ல மகருக்கு சொல்லவே இல்லையாங்க. மகரு சொல்லணுங்கிறது சத்திர கட்டுப்பட்டது அல்ல. அப்ப எவ்வளவு மகரு சொல்லவே இல்லையில மகரும் மிஸ்ரி. மகரும் மிஸ்ரினா அந்த பெண்ணை போன்றவர்களுக்கு வழக்குல எவ்வளவு மகர் நடைபெறுகிறது, அந்த பெண்ணுடைய தகுதி, அந்த பெண்ணுடைய குடும்பத்தினர்கள் இருப்பாங்கல்ல, எவ்வளவு வளமையில இருக்குதோ அதுதான் இவங்களுக்கு. இது மகரம் மிஸ்ரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வஹலகல்லாஹு சபஅ ஸமாவாத்தின் வமினல் அர்தி மித்லஹுன்னா வஸபஅத அர்தினான்னு சொல்லாம வமினல் அர்தி மித்லஹுன்னா அந்த வார்த்தையை சொன்னதுடைய கருத்து என்ன? சரி, அதற்கு கேட்கிறாங்க, 7 வானம்னு அல்லாஹ் சொன்னார்ல, 7 வானத்தை போல பூமின்னு தானே சொன்னா, ஏன் 7 பூமின்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அப்படி சொல்லல அப்படிங்கிற அதற்கு கேள்வி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு தப்சீர்கள் இமாம்கள் எழுதுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, வானம் என்பது இடைவெளி விட்டு வருகிறது, 7 வானம்ங்கிறது. ஆனா பூமிங்கிறது 7 பூமிங்கிறோம், இடைவெளி கிடையாது, தட்டு தட்டாக ஒன்றோடு ஒன்று சேர்ந்தே இருக்கிறது. அப்ப 7 பூமிங்கிறது 7 தட்டுக்கள் சேர்ந்த வெங்காயத்தோல் மாதிரி ஒவ்வொன்றா உரிப்போம், 1 2 3 உரிப்போம், ஆனா சேர்ந்துதான் இருக்குது. பூமியின் அமைப்பு அப்படிங்கிறதுனால 7ங்கிறத வெளிப்படையில் சொல்லல. ஆனா வானம் அப்படி இல்லை, ஒரு தட்டு அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறேன்னு. வானம்ங்கிறது சொன்னா இப்ப மேல ஒரு தெரியுதுல, முழுவா தெரியும், அது ஒரு தட்டு நினைச்சிருக்காதுங்க. நீங்க போக 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 அது இருந்துகிட்டே இருக்கும். தட்டு கிடையாது, ஒண்ணு கிடையாது. நம்முடைய பெரிய பார்வைக்கு அப்படி தெரிகிறது. எல்லாம் வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வளிமண்டலம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாத இடத்துல சின்ன ஒரு பந்து பூமி அல்லாஹ் சுத்தன் மதக்க விட்டுருக்கான். அருள மிகாதன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. பூமிய தொட்டி அந்தரத்தை நானு நம்மளும் அந்தரத்தை தான் படிக்கிறோம். மிதக்குது அந்த பந்து. சூரியன் ஒரு பந்து, நட்சத்திரம் ஒரு பந்து. ஆனா இதுக்குள்ள இடைவெளியை பார்த்தா எவ்வளவோ வருஷங்கள். இது சூரிய மண்டலம், சூரிய மண்டலமே பல கோடி. அப்புறம் இந்த மாதிரி எத்தனையோ மண்டலங்கிறாங்க, கணக்கே இல்லை. அதான் வளிமண்டலம். ஒரு எல்லை வைக்கிறாங்கல்ல, இது இந்த ஒரு எல்லை, இன்னும் கொஞ்சம் போனா அந்த ஒரு எல்லை. ஆனா எதுவுமே தடுப்பு இல்லை. தடுப்பு இல்லாமலே எல்லை நிர்ணயிக்கிறோம்ல, அல்ல அந்த வளிமண்டலத்தையும் எல்லை வகுத்திருக்கிறான். இது 1வது வானத்துக்குரிய இடம், இது 2வது வானத்துக்குரிய இடம் என்று இறைவன் எல்லை வகுத்திருக்கிறான். தவிர நீங்க போனீங்களாக்கா ஒரு தட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இறைவன் வகுத்த அதை படித்தலாம். இறைவன் தபக்கா தானே, தபக்காவுல திபாக்கா, ஒவ்வொரு படித்தலாம். இங்கே இருந்து இவ்வளவு தொலைவு முதல் வானத்தின் எல்லை, அங்கே இருந்து இவ்வளவு தொலைவு 2ஆம் வானத்தின் தபக்கா. பொருளாக அல்ல, எல்லை. இதோட முதல் வானத்தின் எல்லை முடிந்து. இப்ப மேராஜில் கூட முதல் வானத்துக்கு போன உடனே சலதாஜிபிராசம் போகும்போது முதல் வானத்தில் மழை பெய்ய அனுமதி கேட்டான்னு வருதுல்ல. அப்போ விட்டான்னு சொன்னா ஏதோ அங்கே ஒரு தடுப்பு இருக்குது, அங்கே உட்காந்துருக்கான் மழைக்கு. இவங்க சொன்ன பிறகு அங்கே பாதையை திறந்து விட்டோன்னு போனாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த எல்லைன்னு சொன்ன மாட்டவா, அந்த எல்லையில அவர் இருக்கிறார். அந்த எல்லையை தாண்டி போறது அவருடைய அனுமதி தேவை. அது 2வது வானம், அங்க ஒரு எல்லை. அப்படிதான் நாம் சலாத்து நிறையா ஓதுறோம். 4444. இதை மாற்று அமைப்பு சேர்ந்தவங்க கிண்டலா 4444 அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. எதுக்கான 40க்கு வேண்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4444 இந்த நம்பரு இதனால் கொண்டு வரப்பட்டது. இல்லை 4 அப்படின்னு இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா காரணத்தை சொல்லலாம். என்ன 444 அப்படின்னு பார்த்தா சல்லல்லாஹு 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ்வுக்கும் 34 தடவை. என்ன 3 அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. சல்லல்லாஹு சொன்னா கிண்டல் பண்ணுவாங்களாங்க. காரணம் கேட்கட்டேன், காரணம் கேட்டா காரணம் சொல்ல போறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண்ணிக்கை இருக்கிறது அல்லவா. ஏன் சல்லல்லாஹு
33ங்கன்னு 30ன்னு சொல்லலாம்ல. ஏன் 33? அது 30 அனுங்கிற 33 அல்ல 34 ஏன் வைக்கணும்? எண்ணிக்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதனாலதான். அதே போல 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க. அசருக்கு பிறகு சொல்லுவாங்க, அது திரும்பி இருக்குது. 10 தடவைகள் லா இலாஹ சொல்றது. நம்ம முன்னோர்கள்லாம் வஅலமு அன்னஹு அஃதலு திக்ர்னு சொல்லுவாங்க. சுபுக்கு பிறகு அசருக்கு பிறகு. ஆனால் நடுமுறை இதெல்லாம் புரிஞ்சு போச்சு. முன்னோர்கள் தான். வசதி வாய்ப்பு இல்லை, அமல் இருந்தது. வசதி வாய்ப்பு இருக்குது, அமல் போச்சு. ஏன் 10 அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரிதான் இது நாடுங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னா ஒவ்வொரு துறையிலும் நாடு. இது பெரியவங்க சொன்னதுதான், நான் உருவாக்கினது இல்லை. இந்த சலாத்தனாரியாவத்தான பெரியவங்க அதுக்கு அப்படி அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா வேதங்கள் 4 தானே, வேதங்கள் 4, ஹலீஃபாக்கள் 4, மதுஹபுகள் பிரபலியமான தரீக்காக்கள் 4 இருக்கு. இவங்க ஒவ்வொன்றும் உள்ள 4 வச்சுக்கிட்டாங்க பரக்கத்துக்கு. அது அவங்க சொன்னவங்க கூட 4000 தடவை ஓதுனா கூடாதுன்னு சொன்னாங்க. இல்ல 4445 தடவை ஒன்று கூட்டிட்டாரு. பார்த்துன்னு சொன்னாங்க. அந்த எண்ணிக்கையோட பவருக்கா சொன்னாங்க. நீங்க அதிகமாக ஓதுங்க, 5000 ஓதுக்கலாம், பிரச்சனை இல்லை. அல்லது 4 ஓதுங்க. அந்த எண்ணிக்கை பவர் கிடைக்கணுமா? 4440 ஓதுங்க. அந்த எண்ணிக்கை போதும். இப்போ கூட வச்சுக்கலாம். இப்போ சல்லல்லாஹு 33 தடவை ஓத சொன்னாங்க சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆள் 35 ஓதுனாரு கூடாத. ஆனா சல்லல்லாஹு நாவிலிருந்து சொன்னாங்கல்ல 33, அதற்கு தனி பவர். அந்த பவர் எடுமா 33ஓட நிப்பாட்டுங்க. ரசூல் சல்லல்லாஹு சொன்ன நாவிலிருந்து ஒரு வார்த்தை 33. அந்த வார்த்தை எண்ணிக்கையின் பவர். கூட்டம் செய்யறோம், குறைக்கவும் செய்யும். அது வரும். அஜத் மைக்ல கவுஃபுவாசிகள் குறித்து சொல்லும் போது 300 வருடம், 100 வருடத்துக்கு ஒரு 3 ஆண்டு அப்படின்னு கணக்கு போட்டு 300க்கு 9 அப்படின்னு நல்லா சொன்னாங்க. குர்ஆன் விளக்கத்தில் அரிசல்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி அல்லாஹ் சொல்லும்போது 1000 வருடங்கள் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு இல்லா சம்சீன அப்படின்னு குறைக்கிறாங்க. அது இந்த மாதிரி மெத்தட்ல எடுக்கிறாங்க. அப்படி சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா 950 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செல்வத்தின் பண்ணிருக்காங்கல்ல. இப்ப திஸ்அமிலா வ 50 சனத்தன் அப்படி சொல்லலாம்ல. 950 வருடங்கள். ஏன் அல்ஃபசனத்தின் 1000 வருடங்கள் இல்லா ஹம்சனாமா 50 தவிர அது 950 தான். ஏன் இப்படி சொன்னாங்க? பொதுவா அரபி மொழியில இருக்கக்கூடிய உசுலுக்குள்ள இது ஒண்ணு. இதை தமிழுக்கு நேரடியாக கொண்டு வரக்கூடாது. இல்லா போடுறது. உதாரணத்துக்கு 3:15 மணி அப்படின்னு சொல்றீங்க, அப்படி வச்சுக்கிறீங்க. அல்லது 3:45 அப்படிங்கிறீங்க. 3:45 டயத்துல 3:45 அப்படின்னு சொல்லுவோம்ல. எழுதுக்க சொல்றாங்க அரபியில். இன்னைக்கு சரி, அஸ்ஸாஅத்து ராபிஆ இல்லா ருகும். 3:45க்கு 4 காலை தவிர இன்னைக்கு ஒன்று. இன்னைக்கு அரபியோடைய அது இல்லாவை போட்டு யூஸ் பண்றதுங்கிறது இருக்குது நிறைய. அதன் அடிப்படையில் அல்லாஹ் சொன்னான். இது ஒரு காரணம். அந்த அரபியர்களுடைய சொல் வழக்கு அப்படிதான். இன்னொன்னையும் நம்ம யோசிக்கிறோம், ஆய்வுப்படாது. என்னன்னு கேட்டா, நீண்ட காலம் என்பதற்கு அன்பு போட்டாதான் வரும். நீங்க 900 நீண்ட காலம் அறிவிக்காது. 1000 நீண்டதா இருந்துச்சு. 1000ங்கிற வார்த்தை வந்துச்சுல. நம்ம தமிழ்ல கூட அப்படிதானே சொல்றோம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. அதுக்கு பிறகு 100ன்னு கொண்டு வந்தீங்கல்ல. 100 80 வரும்போது 90, அப்புறம் தான் 100. ஏன் 100 கொண்டு வந்தீங்கன்னா 100க்கு நெருக்கத்துல வந்துருச்சு. அதனால 100ஓட சேர்த்து 900. ஆமா, 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900. அதுக்கடுத்து 1000. ஏன்னா அந்த நெருக்கத்தை விட்டு நம்ம மொழியில இது எல்லா மொழியிலும் அப்படி கிடையாது. இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது. இங்கிலீஷ்ல 100ங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க. 900 தான். பங்கு நம்ம தமிழுக்கு தான் காரணம் சொன்னோம். அந்த மாதிரி அரபி மொழியுடைய அந்த உஸ்லூபு ஒரு காரணம். இன்னொன்னு நீண்ட காலங்கிறது இந்த அல்புங்கிற வார்த்தை அது பொருத்தமா இருக்கும்னு கூட அல்லாஹ் நினைச்சிருக்கலாம். அரபி மொழியுடைய இஸ்திலாகையும் கவனிச்சு அல்லாஹ் அதை சொல்லியிருக்கலாம். வேற வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அப்துல் ரஹ்மான் உலூமி ஹசரத் அவர்கள் நன்றி உரை நிறுத்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த ஆலிம் சொந்தங்களே, நாளை தினம் பொள்ளாச்சியில் ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக முக்கியமான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் ஹசரத் அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாளைக்கு முன்னால் ஹசரத் அவர்கள் வருவதாக சில நாட்களுக்கு முன்னால் தகவல் கிடைத்தது. ஹசரத் அவர்கள் வருவதை பயன்படுத்தி உடனேயே கோவை நகர உலமாக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி கோவை மாவட்ட சுன்னத் ஜமாத் யூத் ஃபெடரேஷன் சார்பாக முடிவு செய்யப்பட்டு உலூமிகள் நலப்பேரவை இணைத்து ஒரு காரியத்தை செய்யலாம் என்று இணங்கிய நேரத்தில் ஹசரத் அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். குறுகிய காலத்தில் நிறைவான பல்வேறு விஷயங்களை அறிவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கினார். எனவே இந்த குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் சில அழைப்புகள் கொடுக்கப்பட்டு திரளான ஆழி பெருமக்கள் கலந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. இங்கு வருகை தந்து அற்புதமான ஆலி பெருமக்களுக்கு தேவையான பல்வேறு செய்திகளை வழங்கிய ஹசரத் பிறந்தகை நமக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு தமிழகத்திலே ஆலிம்கள் நெஞ்சை நிமிர்த்தி நடப்பதற்கு அடித்தளம் அமைத்தது ஹசரத் அவர்கள் தான் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. விவாதத்திற்கு வருவீர்களா என்று கேட்டுக்கொண்டு அவர்களுடைய பெடலையை பிடித்து நடு வீதியிலே கொண்டு வந்து நிற்க வைத்து இன்றைக்கு அவர்கள் முகவரி இல்லாமல் ஆக்கப்பட்டு பல கூறுகளாக பிரிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆகி போவதற்குண்டான அடித்தளத்தை தமிழகத்தில் அமைத்தவர்கள் ஹசரத் அவர்கள். அதில் உலமாக்களுக்கு இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. அப்படி ஆலிம் பெருமக்களுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை தேடி தந்தவர்கள் ஹசரத் அவர்கள். எனவே அவர்களை வைத்து உலமாக்களுக்கு ஏதாவது பிரயோஜனமான விஷயத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே இங்கு அதற்குண்டான ஏற்பாடை செய்து வருகை தந்து அற்புதமான கருத்துக்களை நமக்கு சொல்லித் தந்த ஹசரத் அவர்களுக்கும், தலைமை ஏற்று நடாத்தி தந்த கோவை நீலகிரி திருப்பூர் மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய முன்னாள் கூட்டத்திற்குரிய தலைவர் ஹசரத் அவர்களுக்கும், துஆ ஓதி துவக்கி வைத்த கோவை மாநகர அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவர் முகமது இம்தாதி ஹசரத் அவர்களுக்கும், நான் 5 நிமிடத்திலேயே சென்று விடுவேன், எனக்கு என் மகனுடைய திருமணம் இருக்கிறது என்று சொன்ன மாநகரத்தினுடைய ஜமாஅத் உலமாவுடைய பொதுச் செயலாளர் ஹசரத் அவருடைய பேச்சை பார்த்தோம்னே இறுதி வரை அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. எந்திரிச்சு போகவே இல்லை. எங்கிட்ட 5 நிமிஷம் இருப்பதை சொன்னாங்க, ஆனா ஃபுல்லா இருந்துட்டாங்க. எனவே மாநகர பொதுச் செயலாளர் ஹசரத் அவர்களுக்கும், அதே போன்று இம்தாதிகள் நலப்பேரவையினுடைய பொதுச் செயலாளர் ஹசரத் அவர்களுக்கும், அதே போன்று திரளான முறையிலே வருகை தந்த ஆழின் பெருமக்கள், உலூமிகள் நலப்பேரவையினுடைய நிர்வாக பெருமக்கள், அதே போன்று எல்லா விஷயத்திலுமே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொன்னால் ஆர்வத்தோடு என்ன வேலைகள் இருந்தாலும் ஒதுக்கி வைத்துவிட்டு எல்லா வகையிலும் அதற்கு ஒத்துழைப்பு தந்து தான் கலந்தும் சிறப்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நமக்கெல்லாம் அறிமுகமான கோவை மாவட்ட சுன்னத் ஜமாஅத் கொள்கை கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் இனாயத்துல்லா ஹாஜியார் அவர்களுக்கும், அதே போன்று திரளான முறையிலே வருகை தந்து சிறப்பித்த ஆலிம் பெருமக்கள், ஜமாஅத்தினுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக இந்த நிகழ்வு இங்கு நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த இர்ஷாதுல் முஸ்லிமீன், ஷாஃபியா சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்களுக்கும், தேநீர் வழங்கிய அன்பர்களுக்கும் அனைவர்களுக்கும், அதே போன்று தானாகவே வந்து அப்துல்லா ஹசரத் அவர்கள் இதை நேரடியாக உலகம் முழுக்க இந்த நிகழ்வு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நேரடியாக அதாவது ஒளிபரப்பு செய்த ஹசரத் பிறந்தகை அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் உலூமிகள் நலப்பேரவையின் சார்பாகவும் சுன்னத் ஜமாஅத் யூத் ஃபெடரேஷன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிகு உலமா பெருமக்களே, ஒரு அன்பான வேண்டுகோள். கோவை பொள்ளாச்சி நகர ஜமாஅத் உலமாக்கள் அன்று ஜமாத்துக்கள்